ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மேக்னட்டிசம் நான் 3 பார்ட்டா பிரிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் எர்த் மேக்னட்டிசம். எர்த்த மேக்னட்டா ட்ரீட் பண்ணி அனலைஸ் பண்றது. மேக்னட் ரிகார்டிங் நம்மளுக்கு என்ன ஐடியா இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா பெருசா எந்த ஐடியாவும் இல்லை. மேக்னட்ல போல்ஸ் இருக்கும். மேக்னட்டை மேபி ஒரு நூல்ல சஸ்பெண்ட் பண்ணா நார்த் சவுத்துக்கு ஃபேவரா, எர்த்தோட நார்த் சவுத்துக்கு ஃபேவரா அலைன் ஆகும். மேக்னட்டை தூக்கி அயன் ஃபில்லிங்ஸ்ல போட்டா நிறைய ஃபில்லிங்ஸ் அந்த போல்ஸ்ல ஒட்டிக்கும். இப்படி சின்ன சின்ன ஜெனரல் ஐடியாஸ் தான் இருக்கே தவிர டெக்னிக்கல் ஐடியாஸ் இல்லை. மேக்னட்டை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நம்மளுக்கு தெரியறது இல்லை. அண்ட் ஆல்சோ மேக்னட்ல இருக்கிற டேர்ம்ஸ் பத்தியும் நம்மளுக்கு தெரியாது. இதெல்லாம் தெரியாம எர்த் மேக்னட்டிசமா படிக்கவே முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்காமலும் எர்த் மேக்னட்டிசம்குள்ள போறது முட்டாள்தனம். அதனால நான் எர்த் மேக்னட்டிசம் ஒரு ஃபைனல் டாபிக்கா தான் டீச் பண்ணுவேன். ஸ்டார்டிங்ல எந்த புக்ல இருந்தாலும் நீ அதை ரீட் பண்ணாத, ஸ்கிப் பண்ணிடு. இன்னொரு பார்ட் இன் மேக்னட்டிசம் என்ன அப்படின்னா, மேக்னட்டுக்கும் கரண்ட்டுக்கும் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப்பை ஐடென்டிஃபை பண்ணி கரண்ட் ரிலேட்டடா மேக்னெட்ல இருக்கிற டேர்ம்ஸ், கரண்ட் ரிலேட்டடா மேக்னெட்ல இருக்கிற எக்ஸ்பிரிமெண்ட்ஸ், கரண்ட் ரிலேட்டடா மேக்னெட்ல என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் படிச்சு புது புது இன்வென்ஷனை ஐடென்டிஃபை பண்ணி புது புது டேர்ம்ஸையும் சேர்த்துக்கிட்டு கால்வனோமீட்டர், அம்மீட்டர், வோல்ட்மீட்டருக்குள்ள போயிட்டு வெளியே வரணும். இது இன்னொரு செக்மெண்ட். இதுதான் என்சிஆர்டி புக்ல 4th சாப்டரா இருக்கும். இது நாம நெக்ஸ்ட் வீக்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ண போறோம், இந்த வீக்ல கிடையாது. கரண்ட்டுக்கும் மேக்னட்டுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா அது என்ன ரிலேஷன்ஷிப்? அது ரிலேட்டடா மேக்னட் சம்பந்தப்பட்ட டேர்ம்ஸை நம்ம டெவலப் பண்ணணும்னா அப்ப நம்ம இனிஷியலா எதை படிக்கணும்? ஒரு மேக்னட்ல என்னென்ன டேர்ம்ஸ் வரும், ஆர் ஒரு மேக்னட்ல என்னென்ன டேர்ம் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கறதான் படிக்கணும். எதை நான் இனிஷியலா படிக்கணும்னு சொல்றேனோ அது என்சிஆர்டி புக்ல 5th சாப்டரா இருக்கு. இருந்துட்டு போட்டோம், நாம அதை முன்னாடி படிப்போம். படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா 4th சாப்டருக்குள்ள போலாம். ஒன்னே பொறுத்தவரைன்னா அது 4 and 5. என்னைய பொறுத்தவரை அது ஒரே சாப்டர். இப்ப நம்ம ஒரு சின்ன டார்கெட் செட் பண்ணிக்குவோம். என்ன டார்கெட்னா, ஏன் பெர்மனன்ட் மேக்னட் பெர்மனண்டா மேக்னட்டா பிஹேவ் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ மேக்னட்டா மாற்ற முடியும், எந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ மேக்னட்டா மாற்றவே முடியாது, இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இதுதான் இன்னைக்கு கிளாஸ்லயும் நாளைக்கு கிளாஸ்லயும் நம்மளுக்கு இருக்கிற பிளான். நிறைய டீச்சர்ஸ் இதை தியரின்னு சொல்லிடுவாங்க. டெஃபினட்டா சம் தியரி போர்ஷன்ஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனா அதை நுணுக்கமா படிக்கணும், டெப்தா அனலைஸ் பண்ணி படிக்கணும். சும்மா மேலோட்டமா சில பாயிண்ட்ஸை படிச்சுட்டு இந்த பாயிண்ட்ஸ் தான் இந்த தியரில இருக்கு அப்படின்ட்டு எழுதிட்டு போறது மட்டும் இங்க இம்பார்ட்டன்ட் கிடையாது. நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும். ஒய் பெர்மனன்ட் மேக்னட் வில் பிஹேவ் அஸ் மேக்னட், ஆர் எல்ஸ் வாட் ஆர் தி மெட்டீரியல்ஸ் ரெடி டு பிஹேவ் அஸ் மேக்னட், இதை கண்டுபிடிக்கணும். இன்ட்ரெஸ்டிங்கா போய் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா பார் மேக்னெட்டை எடுத்துக்கிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பார் மேக்னெட்னா என்ன? இந்த மாதிரி கியூபாய்ட் ஷேப்ல வரையலாம், இப்படி வரையலாம். ஆர்எல்ஸ் இந்த மாதிரி சிலிண்டரிக்கல் ஷேப்ல கூட வரையலாம். இதை கூட பார் மேக்னெட்டா இருக்கு. கொஞ்சம் எந்திரி. கதவை ஒழுங்கா சொல்லு. கியூபாய்ட் ஷேப்லயே எடுத்துக்கலாம், ஆர்எல் சிலிண்டரிக்கல் ஷேப்பையும் எடுத்துக்கலாம். நான் சூஸ் பண்ணிருக்கிற இந்த பார் மேக்னெட் நேச்சுரல் மேக்னெட், அதாவது பெர்மனன்ட் மேக்னெட்டாவும் இருக்கலாம், ஆர்எல்ஸ் ஆர்டிபிஷியலா ரெடி பண்ண மேக்னெட்டாவும் இருக்கு. அது எனக்கு இப்ப பிரச்சனை கிடையாது. நான் இந்த பார் மேக்னெட்டை இன்வெஸ்டிகேட் பண்ண போறேன், அதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட். எந்த மேக்னெட் எனி ஷேப்ல இருந்தாலும் பார் ஷேப்ல தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. நாம நம்ம சிலபஸ் படி பார் மேக்னெட் எடுத்திருக்கோம், வேற ஷேப் கூட எடுத்துக்கிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா எது கம்ஃபோர்ட்டா அதான் நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டை புரிஞ்சுக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதனாலதான் எல்லாரும் பார் மேக்னெட்டை ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க.
அப்படி நீ எந்த மேக்னட் பிக் பண்ணாலும் அதுல டெஃபினட்டா 2 போல் வந்துடும். ஒன்னு சவுத் போல், இன்னொன்னு நார்த் போல். இந்த போல்ஸ்ல சம் ஸ்ட்ரென்த் இருக்கும், அதுக்கு பேர் போல் ஸ்ட்ரென்த். இதுதான் எனக்கு மேக்னெட்ல ஜெனரேட் ஆகுற இல்ல மேக்னெட்டை இன்வெஸ்டிகேட் பண்றப்ப ஃப்ரேம் ஆகுற ஃபர்ஸ்ட் டேர்ம் போல் ஸ்ட்ரென்த். நான் இத ஸ்மால் எம் அப்படிங்கிற சிம்பல்ல டினோட் பண்றேன். ஒரு புக்கு ஒரு சிம்பல்ல இதை எடுக்கிறாங்க. என்சிஆர்டி புக்ல ஒரே சிம்பல்ல 2 டேர்முக்கு சூஸ் பண்ணி கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணிட்டாங்க. அதனால நான் முடிஞ்ச வரையும் குழப்பமே இல்லாம என்ன பண்ணிருக்கேன்னா சிம்பிள்ஸ் எடுத்திருக்கேன். நான் ஏதாவது சிம்பிள் கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா ரெக்டிஃபை பண்றேன். நீ என்கிட்ட கேட்டு என்ன பண்ணிக்கன்னா சரி பண்ணிக்கோ. சிம்பிளை பார்த்து படிக்காம நேம ஃபாலோ பண்ணு. போல் ஸ்ட்ரென்த்னா பேர்லயே இருக்கு, மேக்னட்டோட போல்ல இருக்கிற ஸ்ட்ரென்த். அதை நம்ம எம்னு டினோட் பண்ணலாம். பியூட்டி ஆஃப் போல் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, இங்க என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அதே தான் இங்க இருக்கு. இங்க எம், இங்க M/2, இங்க எம், இங்க 4M அப்படின்னு இர்ரெகுலரா வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ மேக்னட்டோட ஃபார்மேஷனே இயற்கையாவே எப்படி இருக்குன்னா அப்படிதான் இருக்கு. 2 போல்லையும் போல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னா ஈக்குவலா இருக்கு. இந்த போல் ஸ்ட்ரென்த்தோட SI யூனிட் ஆம்பியர் மீட்டர். இந்த யூனிட் எப்படி வந்துச்சுன்னு பயோட்-சாவர்ட் லான்னு ஒரு லா இருக்கு, அது நடத்துறப்ப சொல்லி தருவேன். ப்ராபப்ளி நான் இங்க சொல்லலைன்னாலும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல சொல்ல ஆரம்பிச்சிருவேன். அதுவரை இந்த யூனிட்டை நீ என்ன பண்ணிக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு டேர்ம் முடிச்சாச்சு, மேக்னட்டோட போல்ல இருக்கிற ஸ்ட்ரென்த் விச் இஸ் போல் ஸ்ட்ரென்த். இப்ப இந்த மேக்னட்டை பாக்குறப்ப எனக்கு ஒரு சின்ன டிப்பு கிடைக்குது. பார்க்க இது டைபோல் மாதிரியே இருக்கு. இப்ப நான் சொல்ற டைபோலுங்கிற வேர்ட் ஆல்ரெடி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லயே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அங்க நாம பார்த்த டைபோல் எலக்ட்ரிக் டைபோல். எலக்ட்ரிக் டைபோல்னா என்ன, ஒரு மைனஸ் சார்ஜ் இருக்கும், அதுக்கு ஈக்குவலண்டா ஒரு பிளஸ் சார்ஜ் இருக்கும். இவங்களுக்கு அக்ராஸா சம் டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் இருக்கும், விச் இஸ் வெரி வெரி மினிமமா இருக்கும். அதை நம்ம 2D 2A 2L ஏதாவது ஒரு சிம்பிள்ல எடுத்துக்கலாம். இதான் எலக்ட்ரிக் டைபோல். எலக்ட்ரிக் டைபோலுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு கிடைச்சிச்சோ அதே மாதிரியான ஸ்டேட்மெண்ட் இங்கேயும் கிடைக்குது. 2 ஆப்போசிட் போல்ஸ் ஆஃப் ஈக்குவல் போல் ஸ்ட்ரென்த் செப்பரேட்டட் வித் சம் டிஸ்டன்ஸ் விச் இஸ் கால்ட் அஸ் மேக்னெட்டிக் டைபோல்னு சொல்லலாம். எலக்ட்ரிக் டைபோல் மாதிரி என்னது, மேக்னெட்டிக் டைபோல். நாம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல எலக்ட்ரிக் டைபோலை இன்ட்ரோ பண்ண அந்த மூமெண்ட்ல, அந்த டைம்ல இது ரிலேட்டடா ஒரு மேத்தமெட்டிக்கல் டேர்மையும் ஃபார்ம் பண்ணும். அதுக்கு பேர் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் P. ஃபார்முலா என்னப்பா, எனி ஒன் சார்ஜ் ஆஃப் டைபோல் இன்டு லென்த் ஆஃப் டைபோல். இதை வச்சு SI யூனிட் எழுதணும். சார்ஜுக்கு கூலும், லென்த்துக்கு மீட்டர். எப்படி எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்ங்கிற ஒரு கேரக்டர் எலக்ட்ரிக் டைபோல உள்ள வந்துச்சோ அதே மாதிரி மேக்னெட்டிக் டைபோல்லையும் அதே மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள வருது, விச் இஸ் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். இதை நாம எம்னு டினோட் பண்ணலாம். சிம்பிளை கரெக்டா கவனமா ஃபாலோ பண்ணும். ஒரு புக்லயும் ஒரு சிம்பிள் விஷயத்துல ரொம்ப ஒஸ்டா தான் எல்லா புக்கும் பிஹேவ் பண்ணுது. நான் ஏதாவது ஒரு சிம்பிளை ஃபாலோ பண்ணி அவங்க ஏதாவது ஒரு புக்கை ஃபாலோ பண்ண முடியாது, நல்லா இருக்காது. ஸோ அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா குழப்பம் இல்லாம சிம்பிள்ஸ் எடுத்திருக்கேன். அதை எப்படி ஃபார்முலாவா ஃப்ரேம் பண்ணீங்களோ அதே மாதிரி பண்ணுங்க. எனி ஒன் சார்ஜ் இன்டு லென்த் ஆஃப் டைபோல், அதே மாதிரி எனி ஒன் போல் ஸ்ட்ரென்த் இன்டு லென்த் ஆஃப் டைபோல். இதான் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டுக்கான ஃபார்முலா. ஃபார்முலா ஃப்ரேம் பண்ணியாச்சுன்னா யூனிட் டெவலப் பண்ணலாம். போல் ஸ்ட்ரென்த்தோட யூனிட் ஆம்பியர் மீட்டர், லென்த்துக்கு என்னன்னா மீட்டர். சால்வ் பண்ணா என்ன ஆகும்னா ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர்னு வரும். இந்த ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர்ங்கிற யூனிட்டை வச்சுக்கிட்டு ஒரு புது ஃபார்முலா கிரியேட் பண்றேன். SI யூனிட்டை பேஸ் பண்ணி ஃபார்முலா டெவலப் பண்ற இந்த ஸ்டைல் ராங் ஸ்டைல்ப்பா. இப்ப நான் பண்றது ராங், ஆனா வேற வழியில நம்ம பண்ணிதான் ஆகணும். ஏன்னா மேக்னெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஈஸி கிடையாது, கஷ்டம். நிறைய கன்ஃபியூஸ் ஆகுற ஃபீல் வரும். அப்ப இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சப்போர்ட்லாம் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். எங்கேயோ போய் இதை இன்ட்ரோ பண்றதுக்கு பதிலா இதை படிக்கிறப்ப இதை இன்ட்ரோ பண்ணிட்டா நல்லா இருக்கும். ஆம்பியருங்கிறது கரண்ட்டை மீன் பண்ணும், மீட்டர் ஸ்கொயர்டுங்கிறது ஏரியாவும் மீன் பண்ணும். அப்ப மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்டோட நியூ ஃபார்முலா என்னன்னா கரண்ட் இன்டு ஏரியா. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது ஒரு டூப்ளிகேட் ஃபார்முலா தான். ஆனா போக 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 ரியல் ஒன் சப்ரஸ் ஆகி டூப்ளிகேட் ரைஸ் ஆயிரும், டூப்ளிகேட் அதிகமா பிளே பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால இதை நீ ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும்.
ஸோ அந்த மாதிரி அங்கே கிடையாது, இங்க இருக்குன்னா அடிஷனலா அதை படிச்சுக்கிறோம். அதே நேரத்துல இந்த எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்டை நாம அந்த எலக்ட்ரிக் டைபோல்ல இன்ட்ரோ பண்றப்ப இது வெக்டார் குவான்டிட்டி, அப்ப இதோட டைரக்ஷனை டயக்ராம்ல மார்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளானுக்குள்ளேயும் அங்கே போகணும். டைரக்ஷன் எப்படி மார்க் பண்றது? ஃப்ரம் -2 to +, அப்ப இப்படி மார்க் பண்ணணும். நான் இப்ப போட்டிருக்கிற இந்த ஏரோ தான் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்டோட டைரக்ஷன். இது எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்டோட டைரக்ஷன் என்ஷூர் பண்றதுக்கு நான் மேல பி வெக்டார்னு போட்டேன். நிறைய பேர் டைரக்ஷனை பக்கத்துல மார்க் பண்ணுவாங்க. நான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல அதை பெருசா என்கரேஜ் பண்ணிருக்க மாட்டேன். டைரக்ஷனை டயக்ராம்ல தான் மார்க் பண்ணிருப்பேன். ஏன்னா அதுதான் பயங்கர இம்பார்ட்டன்ட். வெக்டார் ப்ராசஸ் வர்றப்பெல்லாம் டயக்ராம்ல டைரக்ஷன் மார்க் பண்ணி ப்ராசஸ் பண்ற மாதிரி தான் மேக்சிமம் ஆஃப் ப்ராப்ளம் உனக்கு டீச் பண்ணிருப்பேன். ஸோ அதே தான் இப்பயும் பண்ணிருக்கேன், அதே தான் இங்கேயும் பண்ண போறேன். மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டும் வெக்டார் குவான்டிட்டி தான். அப்ப இதுக்கும் டைரக்ஷன் இருக்கும். இதோட டைரக்ஷன் ஆல்வேஸ் ஃப்ரம் சவுத் போல் டு நார்த் போல். அப்ப சவுத் டு நார்த்னா இப்படி இருக்கும். இப்ப நான் போட்டிருக்கிற இந்த ஏரோ தான் யாரு? டைபோல் மூமெண்டோட டைரக்ஷன். இது டைபோல் மூமெண்டோட டைரக்ஷன் என்ஷூர் பண்றதுக்கு மேல எம் வெக்டார்னு போடுறேன். நான் மேல போட்டிருக்கிற ஏரோ டைரக்ஷன் கிடையாது, குவான்டிட்டி வெக்டாருங்கிறத சிம்பாலிக்கா ரெப்ரசென்ட் பண்ணுது. எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்டை எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் தான் சொல்லுவோம். ஆனா மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டை மேக்னெட்டிக் மூமெண்ட்னு சொல்லலாம், இல்ல சிம்பிளி மூமெண்ட்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் ஆல்டர்னேட்டா நம்ம யூஸ் பண்ற நேம்ஸ். இந்த நேம்ஸையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ முடிச்சாச்சு. இதை முடிச்சுட்டு கொஞ்சம் மேக்னெட் ரிலேட்டடா வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் இருக்கான்னு செக் பண்ணா எனக்கு 2 பாயிண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா கிடைக்குது. ஒரு பாயிண்ட் மேக்னெட்டை கட் பண்ணி பாக்குறது. அப்போ ஒரு பார் மேக்னெட்டை நான் கட் பண்றேன். கட் பண்ணா என்ன ஆகும்? நீ கட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் போல்ஸ் மார்க் பண்ணு. போல் மார்க் பண்ணாவே உனக்கு ஐடியா கிடைச்சிடும். இது என்ன போல்? ஒரிஜினல் மேக்னெட்ல சவுத், அது என்ன அப்படின்னா நார்த். மேக்னெட் ஆல்வேஸ் டைபோல். அப்ப இது சவுத்னா இது என்ன ஆயிரும்? நார்த் ஆயிரும். இது நார்த்னா இது சவுத். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு மேக்னெட்டை நீங்க எத்தனை பீசஸா கட் பண்ணாலும் அத்தனை பீசஸ்ல உள்ள போல்ஸும் ஒரிஜினல்ல போல் அப்பியரன்ஸ் எப்படி இருக்கோ அதே ஃபார்மட்ல தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு தெரியுது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். கட் பண்ணா என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். கட் பண்ணா 2ஆ கட் ஆயிரும் அப்படிங்கிறது சும்மா ஜெனரலா சொல்றது. கட் பண்ணா போல்ஸ் அலைன்மெண்ட் எப்படி இருக்கும், அது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னன்னா, ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கிறான். இந்த பார் மேக்னெட்டோட பிசிக்கல் லென்த் ஜியோமெட்ரிக்கல் லென்த்னு சொல்லலாம். ஆனா மேக்னெட்டிசம்ல இது இம்பார்ட்டன்ட் கிடையாது. இன்டீரியரா லொகேட் ஆயிருக்கிற சவுத் அண்ட் நார்த் போல் இவங்களுக்கு அக்ராஸா உள்ள இந்த லென்த் தான் இம்பார்ட்டன்ட். இதுக்கு பேர் மேக்னெட்டிக் லென்த். இந்த மேக்னெட்டிக் லென்த்தை கால்குலேட் பண்றதுக்கு ஒரு எம்பரிக்கல் ஃபார்முலா இருக்கு. 5/6 டைம்ஸ் ஆஃப் ஜியோமெட்ரிக்கல் லென்த். இதான் அந்த எம்பரிக்கல் ஃபார்முலா. எம்பரிக்கல்னா ப்ரூஃப் கிடையாது. இது எனக்கு இம்பார்ட்டன்ட். ஆனா இதுதான் ஈஸியா மெஷர் பண்ணலாம். உன்கிட்ட ஒரு மேக்னெட் இருந்ததுன்னா நூலை வச்சோ ஸ்கேலை வச்சோ நீ ஜியோமெட்ரிக்கல் லென்த் எடுத்து இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணி மேக்னெட்டிக் லென்த் ஐடென்டிஃபை பண்ணி, அப்ப அதை பேஸா வச்சுக்கிட்டு இந்த லென்த்தை பேஸா வச்சுக்கிட்டு சவுத் அண்ட் நார்த் நீ என்ன பண்ணலாம், இன்சைட் மேக்னெட் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு. மேக்சிமம் ஆஃப் ப்ராப்ளத்துல இந்த லென்த் தான் கொடுப்பாங்க. எப்பயாவது கொஸ்டின் பேப்பர்ல ஜியோமெட்ரிக்கல் லென்த்ங்கிற வேர்டை பார்த்துட்டேன்னா அப்ப நீ என்ன பண்ணலாம், இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணி மேக்னெட்டிக் லென்த்தா மாத்திக்கலாம். இதுவரையும் நான் பார்த்தது. அப்படி என்னைக்காவது நடந்துருச்சுன்னா நீ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி மாத்திக்கலாம். இது இல்லாம மேக்னெட்டை நூல்ல கட்டி சஸ்பெண்ட் பண்ணா எர்த்தோட நார்த் ஃபேவருக்கு சவுத்துக்கு, எர்த்தோட நார்த் சவுத்துக்கு ஃபேவரா மேக்னெட்டோட நார்த் சவுத் அலைன் ஆகும்னு ஒரு பாயிண்ட் வரும். அதை ஒரு பாயிண்டா எடுக்காம அதை சீரியஸா எடுத்தா செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன் மேக்னெட் ஆஃப் நார்த் சவுத் வில் அலைனிங் வித் எர்த் நார்த் சவுத் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணா அதை தேடி போறதே ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கும். அப்புறம் ஃபில்லிங்ஸ்ல தூக்கி மேக்னெட்டை போட்டோம் அப்படின்னா ஃபில்லிங்ஸ் நிறைய போல்ஸ்ல ஒட்டிக்கும். போல்ஸ்ல க்ரௌடா இருக்கும். மித்த இடங்கள்லாம் கொஞ்சம் ஃபில்லிங்ஸ் ஃப்ரீயா அலைன் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நார்த் ரிப்பல் ஆகும், சவுத் ரிப்பல் ஆகும், நார்த் சவுத் அட்ராக்ட் ஆகும். அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும். ஐ திங்க் அதெல்லாம் ஒன்றும் முக்கியம் கிடையாது. நான் சொல்ற அந்த 2 இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் தான். இதை கலெக்ட் பண்ணிட்டா ஒரு சின்ன அனலாகி ஸ்டைல் வருது. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட அனலாகி பண்ணிக்கலாம்னு ஒரு ஐடியா கிடைக்குது. இன்னைக்கு கிளாஸ்ல மேக்சிமம் நம்ம அனலாகி ஸ்டைல் தான் பார்க்க போறோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸும் படிச்ச மாதிரி இருக்கும்,
மேக்னட்டிசமும் படிச்ச மாதிரி இருக்கும். ஒரு நல்ல பிக்சர் கிடைக்கும். ஆனா இந்த அனலாகி ஸ்டைல் வந்து பத்தாது, இது வேஸ்ட். நாம செட் பண்ண டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கு என்ன டார்கெட் செட் பண்ணிருக்கோம்? ஒய் பெர்மனன்ட் மேக்னெட் வில் பிஹேவ் அஸ் மேக்னெட். அதை கண்டுபிடிக்கணும். இந்த டார்கெட்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது செட் ஆகாதுங்கிறது போக போக கடைசி ஸ்டேஜ்ல புரிய ஆரம்பிக்கும். புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ட்ராக்கை மாத்துவோம். இந்த ட்ராக் சேஞ்ச் நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கணும். ஓகே, இதை நான் எப்படி தொடர்ச்சியா போகுது செயின் மாதிரி இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்டான கிளாஸ் இது. முடிச்சாச்சுப்பா. இப்ப இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். நான் உனக்கு கொடுத்த ஃபைல்ல டேர்ம்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட் ஒரு நோட்ஸ் இருக்கு. அந்த நோட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எடுங்க. கொஞ்சம் ஒரு 4-5 ஷீட் தள்ளினாதான் அந்த ப்ராப்ளம் வரும். தேடி கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எடுங்க. ஆன்லைன் கிளாஸ் இருக்கிறவங்க இந்த பிடிஎஃப் எடுக்கணும். உங்களால சப்போஸ் எடுக்க முடியலன்னா கிளாஸை ஒழுங்கா கவனிங்க. இந்த பிடிஎஃப்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். சில பேருக்கு அந்த நோட்ஸே கிடைச்சிருக்கும், கொடுத்துருப்பேன். சில பேருக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சிருப்பேன். அதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எடுத்துக்க. இந்த ப்ராப்ளம் எடுத்தாச்சா? Let the magnetic moment of a bar magnet be m vector whose magnetic length is d is equal to 2l and pole strength is small m. Compute magnetic moment of the bar magnet when it is cut into two pieces. A along its length, B perpendicular to its length. இப்ப யாரும் நோட்ஸ் பார்க்காதீங்க, போர்டை பாருங்க. ஒரு பார் மேக்னெட் இருக்கு, அதோட லென்த் 2l சொல்லியிருக்காங்க. மேக்னெட்டிக் மூமெண்ட் எம்னு சொல்லியிருக்காங்க. அதை 2 ஈவன் பீஸா கட் பண்றாங்க. ஒரு டைம் அலாங் இட்ஸ் லென்த், இன்னொரு டைம் பெர்பெண்டிகுலர் டு இட்ஸ் லென்த். அப்படி கட் பண்ண பீஸோட மேக்னெட்டிக் மூமெண்ட் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சோ நான் பார் மேக்னெட் எடுத்துக்கிறேன். நோட்ஸ் பார்க்காதீங்க, போர்டை பாருங்க. மேக்னெட்டாவே போல்ஸ் வந்துடும். தே செட் போல் ஸ்ட்ரென்த் எம். போல் ஸ்ட்ரென்த்தோட ரூல் படி இங்க என்ன போல் ஸ்ட்ரென்த்தோ அதே தான் இங்க வரும். தே செட் மேக்னெட்டிக்கோட லென்த் வந்து மேக்னெட்டோட லென்த் வந்து 2l. மேக்னெட்டிக் மூமெண்ட் எம்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னதை நீ ஃபார்முலாவா மாத்து. எம்முக்கான ஃபார்முலா என்ன? போல் ஸ்ட்ரென்த் இன்டு லென்த் ஆஃப் மேக்னெட். போல் ஸ்ட்ரென்த் எம், லென்த் 2l. ஃபர்ஸ்ட் கேஸ்ல அலாங் இட்ஸ் லென்த்னா இப்படி கட் பண்றாங்க. அப்ப கட் பண்ணி டயக்ராம் போடு. கட் பண்ணிட்டா, திருப்பி கட் பண்ணிட்டா. கட் பண்ணா 2 பீஸா ஒண்ணு. உன்னோட ஃபர்ஸ்ட் டியூட்டி போல்ஸ மார்க் பண்றது. கிளியரா இருக்கு. இது சவுத். அப்ப இது சவுத், இது சவுத். இது நார்த்னா இது நார்த், இது நார்த். நீங்க அலாங் கட் பண்ணதுனால லென்த் மாறாது. அப்ப லென்த் 2l அப்படியே வச்சு. அடுத்து போல் ஸ்ட்ரென்த் ஐடென்டிஃபை பண்ணும். இதான் அடுத்த டியூட்டி. நீங்க போல டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கன்னா போல் ஸ்ட்ரென்த். நீங்க போல டிஸ்டர்ப் பண்ணி தானே இப்படி கட் பண்றீங்க. அப்ப கண்டிப்பா போல் ஸ்ட்ரென்த் சேஞ்ச் ஆகும். நீங்க ஈவனா கட் பண்ணதுனால போல் ஸ்ட்ரென்த் ஈவனா சேஞ்ச் ஆகும். அப்ப போல் ஸ்ட்ரென்த் என்ன ஆகும்? ஏற்கனவே டோட்டலா எம் இருக்கு. நீங்க ஈவனா 2 பீஸா கட் பண்ணதுனால m/2 m/2ன்னு வரும். இங்கேயும் m/2 m/2. இதுல இந்த பீஸோட மேக்னெட்டிக் மூமெண்ட் வேணும். கட் பண்ண ஒரு பீஸோட மேக்னெட்டிக் மூமெண்ட் வேணும். மேக்னெட்டிக் மூமெண்டோட ஃபார்முலா என்ன? போல் ஸ்ட்ரென்த் இன்டு லென்த். போல் ஸ்ட்ரென்த் என்ன இருக்கு? m/2. லென்த் என்ன இருக்கு? 2l. இங்க என்ன கிடைக்குது? m × 2l கிடைக்குது. அதுக்கு பதில் நீ என்ன பண்ணலாம்? ஒரிஜினல் மேக்னெட்டிக் மூமெண்ட் கேபிட்டல் M போடும். ஒரு கேஸ் முடிச்சாச்சு. அடுத்த கேஸ் என்ன அப்படின்னா, இப்படி கட் பண்ண சொல்றாங்க பெர்பெண்டிகுலரா. அப்ப கட் பண்ணி டிரா பண்ணுங்க. பெர்பெண்டிகுலரா 2 பீஸா கட் பண்ணும். கட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டியூட்டி போல்ஸ் மார்க் பண்ணுங்க. இது சவுத் போல், இந்த சைடு நார்த் போல். மேக்னெட் ஆல்வேஸ் டைபோல். அப்ப இது சவுத்னா இது நார்த் ஆயிரும், இது நார்த்னா இது சவுத். லென்த் வேணும். நீங்க இப்படி கட் பண்ணி இருக்கிறதுனால லென்த் ஹாஃபா டிவைட் ஆயிரும். அப்ப டோட்டலா 2lனா இது l, இது lன்னு வந்துடும். போல் ஸ்ட்ரென்த் வேணும். நீங்க போல டிஸ்டர்பே பண்ணல, இங்கதான் கட் பண்றீங்க. போல டிஸ்டர்ப் பண்ணலன்னா போல் ஸ்ட்ரென்த் மாறாது. அதனால இங்க m, இங்க mனா இதுவும் m தான், இதுவும் டிஸ்டர்ப் ஆகல.
இப்ப நீங்க இந்த போல்ஸோட ஸ்ட்ரென்த்தை மார்க் பண்ணும். போல் ஸ்ட்ரென்த்தோட ரூல் படி போல்ல இருக்கிற ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். அப்ப இங்க எம் போட்டா இங்க எம், இங்க எம் போட்டா இங்க எம். இப்ப நீங்க இந்த பீஸோட மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா போல் ஸ்ட்ரென்த் இன்டு லென்த். இங்க பாருங்க, எம் இன்டு எல் கண்டுபிடிச்சா எம் பை 2ன்னு வரும். அப்ப எம் பை 2ன்னு ரீப்ளேஸ் பண்ணும். கிளியரா? அப்ப இந்த ரெண்டு கேஸோட ரிசல்ட்ஸ் பாக்குறப்ப எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன ஐடியா? நீ எப்படி கட் பண்ணாலும் சரி, ஈவனா கட் பண்ணா மேக்னெட்டிக் மூமெண்ட் என்ன ஆகும்? ஈவனா டிவைட். அப்ப நீ 3 பீஸ் ஈவனா கட் பண்ணா எம் பை 3ன்னு வந்துடும். 4 பீஸ்னா எம் பை 4ன்னு ஒரு க்ளூ கிடைக்கும். அப்ப இந்த க்ளூவை நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பயன்படுத்தி. போர்டு எக்ஸாம்ல வந்தா வேற வழி இல்லை, நீ ப்ரொசீட் பண்ணி டயக்ராமோட தான் போகணும். என்ட்ரன்ஸ்ல நீ என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரைட்டா எழுதிக்கலாம். ஈவன்னா நீ இப்படி கூட கட் பண்ணலாம். டயகனலா 2 ஈவன் பீஸ் எடுத்தாலும் உனக்கு என்ன ஆகும்? இப்ப நான் சொன்ன ரிசல்ட் வரும். கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். நம்மளுக்கு இந்த மாதிரி டயகனலா கட் பண்றது, அன்ஈவனா கட் பண்றது, அன்ஈவனா என்னன்னா இர்ரெகுலரா கட் பண்றது, அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு என்ன இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியா இங்கிட்டு கட் பண்றது, இங்கிட்டு கம்மியா கட் பண்றது, அந்த மாதிரிலாம் நம்ம சிலபஸ்ல இல்லை. நம்ம சிலபஸ்ல இருக்கிறது ஈவன் கட்டிங்ஸ் தான். நம்ம சிலபஸே ரெகுலேட்டடா தான் இருக்கு. பார் மேக்னெட்டை தான் இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்றாங்க. நீ அன்ஈவனா கட் பண்ணி இர்ரெகுலர் ஷேப் எடுத்துட்டாவே அது பார் மேக்னெட்னு சொல்ல முடியாது. பார் மேக்னெட்டை தாண்டி போகல. பார் மேக்னெட்டை தாண்டி சில ஜோனுக்குள்ள போனாலும் அந்த ஜோனுக்குள்ள வந்த ரிசல்ட் பார் மேக்னெட் ரிசல்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். அதனால அதுவும் பார் மேக்னெட்னு வித்தின் பார் மேக்னெட்டுக்குள்ளேயே திருப்பி திருப்பி நம்மளை கூட்டு வந்துருவாங்க. அதனால நீ அதை தாண்டி போய் குழப்பிக்காத. ஒரு க்ளூ, ஈவனா கட் பண்ணா மூமெண்ட் என்ன ஆகும்? ஈவனா டிவைட் ஆயிடும் கிடைச்சு. அதுக்கான ஒரு எவிடன்ஸ் தான் இந்த ப்ராப்ளம். இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் பார்ப்போம். அதே நோட்ஸ்ல கடைசி பேஜுக்கு போங்க, ப்ராப்ளம் நம்பர் 20 கிடைக்கும். அதை எடுங்க. A bar magnet having magnetic moment capital M is cut into 4 pieces. First, cut into 2 pieces along the axis of the magnet, and each piece is further cut into 2 pieces along perpendicular. Compute the magnetic moment of each piece. கவனி, ஒரு பார் மேக்னெட்டோட மேக்னெட்டிக் மூமெண்ட் எம்னு சொல்லியிருக்காங்க. வேற எந்த டேட்டாவும் கொடுக்கல. அப்படின்னா போல் ஸ்ட்ரென்த், லென்த் இதெல்லாம் உன்னோட சாய்ஸுக்கு நீ சூஸ் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. நான் M 2L எடுத்து மேக்னெட்டிக் மூமெண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் அவங்க அலாங் 2 பீஸா கட் பண்ண சொல்றாங்க, பண்ணிட்டேன். அப்புறம் இந்த 2 பீஸையும் ஃபர்தரா 2 பீஸா கட் பண்ண சொல்றாங்க. அப்ப பர்பெண்டிகுலரா கட் பண்ண சொல்றாங்க. அப்ப என்ன ஆகும்? இப்படி கட் பண்ணும். கட் பண்ணா 4 பீஸ் வரும். அதுல ஒரு பீஸுக்கு மேக்னெட்டிக் மூமெண்ட் கண்டுபிடிக்க சொல்றாங்க. நீ பயங்கரமா டயக்ராம் போட தேவையில்ல, இதை மட்டும் கட் பண்ணி டிரா பண்ணு. ஸோ இதை நான் 2 பீஸா கட் பண்ணிட்டா உன்னோட ஃபர்ஸ்ட் டியூட்டி போல்ஸ் மார்க் பண்றது. ஸோ இது சவுத் போல், இது நார்த் போல். மேக்னெட் ஆல்வேஸ் டைபோல். அப்ப இது சவுத்னா இது நார்த் ஆயிரும், இது நார்த்னா இது சவுத். நீங்க பர்பெண்டிகுலரா கட் பண்ணி இருக்கிறதுனால லென்த் ஈவனா டிவைட் ஆயிரும். அப்ப இந்த லென்த் எல், இந்த லென்த் எல். இப்ப போல் ஸ்ட்ரென்த் வேணும். சிம்பிள், நம்ம போல நோண்டல, அதனால போல் ஸ்ட்ரென்த் மாறாது. அப்ப இங்க எம் பை 2னா போல் ஸ்ட்ரென்த்தோட ரூல் படி இதுவும் எம் பை 2. அதே மாதிரி இந்த நார்த்ல எம் பை 2னா போல் ஸ்ட்ரென்த்தோட ரூல் படி இதுவும் எம் பை 2ஆ இருக்கும். இந்த ஒரு சிங்கிள் பீஸோட மேக்னெட்டிக் மூமெண்ட் எனக்கு வேணும். போல் ஸ்ட்ரென்த் இன்டு லென்த். இதுல எம்எல் இங்க இருந்து கால்குலேட் பண்றா, பண்ணா கேபிட்டல் எம் பை 2ன்னு வரும். அதை இங்க ஃபில் பண்ணா எம் பை 4ன்னு வரும். இந்த கொஸ்டின் ரீட் பண்றப்பே உனக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும். ஏன்னா 4 ஈவன் பீஸா கட் பண்றதுனால ரிசல்ட் என்ன ஆகும்? எம் பை 4 தான். பட் சப்போஸ் இப்ப போர்டு எக்ஸாம்ல இது வருதுன்னா நீ இப்படி ப்ரொசீட் பண்ணி தான் ஆகணும். நீ என்ன பண்ண முடியாது? ஸ்ட்ரைட்டா ஆன்சர் எழுத முடியாது. 1 மார்க்ல எழுதிடலாம், 2 மார்க் 3 மார்க்னா ப்ரொசீட் பண்ணி தான் ஆகணும். அதனால நான் இதையும் என்ன பண்ணிருக்கேன்? டீடைல்டா எழுதியிருக்கேன். 2 ப்ராப்ளமும் ஒரே ஸ்டைல் தான், சிம்பிள். கட் பண்றது பயங்கர பாப்புலர். நிறைய டைம் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா குவாலிட்டி ஆஃப் கொஸ்டின் ரைஸ் ஆகி இப்பெல்லாம் என்ன ஆகுதுன்னா கட் பண்ண சொல்ற ப்ராப்ளமோட பெண்ட் பண்ண சொல்ற ப்ராப்ளம். ஒரு பார் மேக்னெட்டை லைட்டா வளைச்சிட்டாங்க, ஒரு ஆர்க் மாதிரி மாத்திட்டாங்க. அப்படி ஆர்க் மாதிரி மாத்தணும்னா அது ஈஸி கிடையாது. நீ மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் கொடுத்து தான் மாத்தணும், நிறைய எஃபோர்ட் போட்டு தான் மாத்தணும். அப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கிற பார் மேக்னெட்டை லைட்டா வளைச்சிட்டேன்னா லென்த் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ்னால மைல்டா சேஞ்ச் ஆயிடும்.
அப்ப மேக்னெட்டிக் மொமெண்ட் என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் பார்க்கணும். ஏன்னா இது இப்ப லேட்டஸ்டா வர்ற ஸ்டைலா இருக்கு. கொஞ்சம் மேக்ஸ் பிளே ஆகும், கொஞ்சம் வித்தியாசமாவும் இருக்கும். மேக்ஸ்ல சில லாஜிக்ஸ் தெரிஞ்சுன்னா ஈஸியா பண்ணலாம். இப்ப கத்து கொடுத்ததுக்கு அப்புறம் உனக்கு ஈஸியா மாறும். இதே நோட்ஸ்ல 10th ப்ராப்ளம் எடுங்க. A bar magnet of length L and magnetic moment capital M is bent in the form of an arc as shown in figure. The new magnetic dipole moment will be. கவனி, முதல்ல ஒரு பார் மேக்னெட் டிராப் பண்றேன். டெஃபினட்டா சவுத் போலும் நார்த் போலும் வந்துடும். லென்த் எல்லுன்ட்டாங்க. மேக்னெட்டிக் மூமெண்ட் கேபிட்டல் எம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நானா போல் ஸ்ட்ரென்த் எம்னு சூஸ் பண்ணிக்கிட்டு மேக்னெட்டிக் மூமெண்ட்டை கால்குலேட் பண்ணிட்டேன். இப்ப இதை ஒரு ஆர்க் மாதிரி பெண்ட் பண்ணிட்டாங்க. செம கஷ்டம்பா இதெல்லாம். ஏன்னா ஒரு சாலிடா அவ்வளவு சீக்கிரம் நீ என்ன பண்ணிட முடியாது, ஷேப் சேஞ்ச் பண்ணிட முடியாது. அப்ப மெக்கானிக்கலா நிறைய ஃபோர்ஸ் கொடுத்து தான் பண்ணிருக்கணும். ஸோ சவுத் போல் நார்த் போல் ஆட்டோமேட்டிக்கா அதே இடத்துலதான் இருக்கும். இந்த சவுத் போலும் நார்த் போலும் வித் ரெஸ்பெக்ட் டு சம் காமன் சென்டர் ஒரு 60 டிகிரி ஆங்கிள் டிவியேஷனை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் டயக்ராம்லயே கொடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த ரேடியஸ் ஆர்னு டினோட் பண்ணிருக்காங்க. நீ ஸ்ட்ரைட்டா இருக்கிற பார் மேக்னெட்டை பெண்ட் பண்ணிருக்க, அப்ப போல்ஸை டிஸ்டர்ப் பண்ணலன்னு அர்த்தம். போல்ஸை டிஸ்டர்ப் பண்ணலன்னா டெஃபினட்டா போல் ஸ்ட்ரென்த் என்ன ஆகாது, மாறாது. அதனால இங்கேயும் எம்னே போட்டேன் போல் ஸ்ட்ரென்த்தை. ஆனா டெஃபினட்டா லென்த்ல மைல்டு டிவியேஷன் இருக்கும், ஹெவி டிவியேஷன் இருக்காது. இப்ப நீ வளைச்சிட்டு நூல் வச்சு அளந்து பார்த்தா இங்க என்ன லென்த் இருக்கோ அதே லென்த் தான் ஆல்மோஸ்ட் இருக்கும். ஒரு மைனூட் சேஞ்ச் இருக்கும். அந்த மைனூட் சேஞ்சை நம்ம நார்மல் ஸ்கேல்ல நம்மளால மெஷர் பண்ணி புரிஞ்சுக்கவே முடியாது. ஸோ மைனூட் சேஞ்ச் இருக்கிறதுனால மூமெண்ட்லயும் மைனூட் சேஞ்ச் வந்துடும். ஏன்னா மூமெண்டோட ஃபார்முலா என்னப்பா, போல் ஸ்ட்ரென்த் இன்டு லென்த். லென்த் மாறுச்சுன்னா இதுவும் மாறும், அங்க லென்த் மாறும். அதை கண்டுபிடிச்சு புது மேக்னெட்டிக் மொமெண்ட்டை நம்ம டீல் பண்ணணும், எவால்வேட் பண்ணணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் சர்க்கிள் லாஜிக் எடுக்கிறேன். சர்க்கிள்ல சர்க்கம்ஃபரன்ஸ் தான் லென்த், which will create 360 டிகிரி. இப்போ உனக்கு சந்தேகம் வரும், ஏன் நீங்க சர்க்கிள் லாஜிக் எடுத்தீங்க? ஆர்க்னா யாருப்பா? சர்க்கிளோட ஒரு பார்ட். அப்ப ஆர்க் அனலைஸ் பண்றதுக்கு நான் சர்க்கிள் எடுத்துக்கிறேன், தப்பே கிடையாது. கம்ப்ளீட் சர்க்கிள் தான் 360 டிகிரி. இது கம்ப்ளீட் சர்க்கிள் கிடையாது, 60 டிகிரி சர்க்கிள். அப்ப 60 டிகிரி சர்க்கிள் will be developed by this length L. கரெக்ட் தானே? எல் லென்த்தை தான் நீ என்ன பண்ற, 60 டிகிரியா மாத்துற. அதனால இப்படி எழுதலாம். இது அப்படியே டிவைட் பண்ணுங்க. அப்ப 2πr/L is equal to 360/16 வந்துடும். இதையும் கேன்சல் பண்ணா 6ன்னு எழுதலாம், இதையும் கேன்சல் பண்ணா 3ன்னு எழுதலாம். ஃப்ரம் திஸ் ஆர் கண்டுபிடிச்சா 3L/π வரும். ஆறுங்கிறது இந்த ஆர்க்கு வித் ரெஸ்பெக்ட் டு சம் சென்டர் கிரியேட் பண்ற ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. அவங்களே சொல்லியிருக்காங்க இது ஆறு. அப்ப நான் என்ன பண்றேன், ஒரு சர்க்கிள் லாஜிக்கை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். இது ஃபர்ஸ்ட் டியூட்டி. செகண்ட் திங் நான் என்ன பண்றேன்னா, இங்க இருந்து கரெக்டா மிடில் ஒரு லைன் போடுறேன். அப்படி மிடில்ல லைன் போட்டா 30 டிகிரின்னு வரும் இந்த ஆங்கிள். அப்ப இதுவும் என்ன ஆகும், 30 டிகிரின்னு வரும். இந்த 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல ஒரு லென்த் தெரியுதுல, அதை நான் ஆப்போசிட்னே எழுதுறேன். நீ வேற நேம் கூட கொடுத்துக்கலாம், XYZ ஏதாவது சிம்பிள் கொடுத்துக்கிறதுனாலும் கொடுத்துக்கலாம். நான் ஆப்போசிட்னே நேம் பண்ணிக்கிறேன். இது ஆப்போசிட்னா இதுவும் என்னப்பா, ஆப்போசிட் தான். ஏன்னா ரெண்டும் ஒரே சைஸ்ல தான் இருக்கும், அதனால அதையும் ஆப்போசிட்னே நேம் பண்ணிட்டேன். இப்ப இதை ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா அசியூம் பண்ணிக்கிட்டு சைன் தீட்டா கண்டுபிடிக்கப்படும். சைன் தீட்டாவோட ஃபார்முலா என்ன, ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டனஸ். இதுல இருந்து ஆப்போசிட் சைட் கண்டுபிடிச்சா r இன்டூ சைன் தீட்டான்னு வந்துடும். ஆருக்கு பதில் 3L/π, சைன் தீட்டாங்கிறது சைன் 30ங்கிறது 1/2. அப்ப கீழே 2. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த ஆர்க் மாதிரி பெண்டான மேக்னெட்டோட மேக்னெட்டிக் மொமெண்ட் கால்குலேட் பண்ண போறேன். மேக்னெட்டிக் மொமெண்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, போல் ஸ்ட்ரென்த் இன்டூ லென்த். போல் ஸ்ட்ரென்த் m, லென்த்துக்கு பதில் 2 டைம்ஸ் ஆஃப் ஆப்போசிட்னு எழுதலாம்ல. பாருங்க, இதான் லென்த். இப்ப m ரீடைன் பண்றேன், 2 ரீடைன் பண்றேன். ஆப்போசிட்டுக்கு பதில் 3L/π இன்டூ 2 எழுதிட்டேன். 2 கேன்சல் ஆயிரும். 3π ரீடைன் பண்றேன். m இன்டூ எல்லுக்கு பதில் ஒரிஜினல் மேக்னெட்டிக் மொமெண்ட் போடுறேன். இதான்ப்பா 60 டிகிரி ஆர்க் பெண்ட் பண்ணா வர்ற, ஆர்க்கா பெண்ட் பண்ணா வர்ற மேக்னெட்டிக் மொமெண்ட். இதுல 3 நம்பர் தான். பை எவ்வளவுப்பா, 3.14.
ரெண்டையும் டிவைட் பண்ணா எவ்வளவு வரும்? 3ஐயும் 3.14 டிவைட் பண்ணா என்ன வரும்? ஆல்மோஸ்ட் 1 தான் வரும். ரொம்ப பெரிய நம்பர்லாம் வராது. அதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். நீ ஆர்க் மாதிரி வளைச்சா பெருசா லென்த்ல மாற்றம் இருக்காது. மைனூட்டா சேஞ்ச் இருக்கும். நம்ம அதை வளைச்சு மைனூட் சேஞ்ச் என்னன்னு ரியாலிட்டியில மெஷர் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனா மேக்ஸ் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சு. இந்த ப்ராப்ளத்துல ஒரே ஒரு பிரச்சனை தான் உனக்கு வரும். மறந்துடும். எங்க எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் நடத்திட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் எழுதிட்டேன். இந்த நோட்ஸ் எழுதிட்டேன். அடுத்து நடத்தணும்ல, நடத்துறப்ப மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் டைம் டீச் பண்றப்ப இது மாதிரி எனக்கு நடந்ததே இல்லை. எப்பயும் நான் ஒரு தடவை எழுதிட்டேன்னா அவ்வளவு சீக்கிரம் மறக்காது. ஆனா இதை மறந்துட்டேன். பொதுவா நான் நடத்துறப்ப நோட்ஸை கையில வச்சு நடத்தணும்னு, புக்கை கையில வச்சு நடத்தணும்னு எப்பயுமே நான் அந்த இன்டென்ஷனுக்குள்ளேயே வரமாட்டேன். இல்லாம தான் டீச் பண்ணுவேன். அன்னைக்கு வேற வழியே இல்லாம நோட்ஸை கையில வாங்கி அதை பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. பெருசா பசங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா எனக்கு பர்சனலா அது ஒரு மாதிரியா இருந்தது. என்னடா பாத்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி. ஓகே, நான் இதை சொல்றேன்னா உனக்கு இது மறந்துடும். இது மட்டும் கிடையாது. 2 நாளைக்கு ஒரு தடவை இந்த லெசன் எடுத்து நீ பரட்டி பார்க்கலன்னா மறந்துடும். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோ அப்படி கிடையாது. நீ உட்கார்ந்து படிச்சு ஸ்ட்ரென்தன் பண்ணிடலாம். இது நீ நாளைக்கு ஒரு 10 நாள் கழிச்சு படிக்கலாம், 20 நாள் கழிச்சு படிக்கலாம் அப்படின்னு எடுத்தா 100க்கு 99 பசங்களுக்கு மறந்துடும். யாராவது ஒரு சில பேருக்கு தான் ரேரா அது ஞாபகம் இருக்கும். ஞாபகம் இருந்தாலும் அதை ரெக்கவர் பண்றதுக்கு, அந்த ஞாபகத்தை திருப்பி ஒழுங்குபடுத்துறதுக்கு நிறைய டைம் எடுக்குது. அதனால எனக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை என்ன பண்ணு, படிச்சுக்கிட்டே இருக்கு. விட்டுறாது. ஆரம்பிக்கிறப்ப ஸ்லோவா ஸ்மூத்தா போகும். திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடும், கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸ்கூல்ல நடத்தி இருந்தாங்கன்னா குழப்பிட்டு இருப்பாங்க. அந்த குழப்பம்லாம் இல்லாம நம்ம இதுல படிச்சு வெளியே வரணும். அப்ப நான் பண்ணிடுவேன். நீ பேரலா என்ன பண்ணிடு, படிச்சிரு. பேரலா படிக்கிறதோட அப்பப்ப எடுத்து என்ன பண்ண, அடிஷனலாவும் படிச்சுக்கிட்டே இரு. நீ புதுசா எதுவும் பண்ண தேவையில்ல. நான் நோட்ஸ் கொடுத்துருக்கல, இதை நல்லா முடிச்சாவே போதும். 200% போதும். ஓகே, இதை முடிச்சாச்சு. இது ஒரு முக்கியமான ப்ராப்ளம். செகண்ட் ப்ராப்ளம் எடுங்க. இது சிம்பிள் ப்ராப்ளம் தான்ப்பா. Compute the magnetic length of a uniform bar magnet if the geometrical length of magnet is 12 cm. Mark the positions of magnetic pole points. கவனிங்க, அவங்க ஒரு மேக்னட்டோட ஜியோமெட்ரிக்கல் லென்த் கொடுத்துட்டாங்க. ஜியோமெட்ரிக்கல் லென்த் 12 சென்டிமீட்டர்னு சொல்றாங்க. மேக்னட்டிக் லென்த் கேட்டிருக்காங்க. மேக்னட்டிக் லென்த்ங்கிறது சவுத் நார்த் போலுக்கு அக்ராஸா உள்ள லென்த். இதுதான் நம்ம கால்குலேஷன்ல யூஸ் பண்ண வேண்டிய லென்த். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி ஃபார்முலா கொடுத்துட்டேன். 5/6 டைம்ஸ் ஆஃப் ஜியோமெட்ரிக்கல் லென்த் which is 12 சென்டிமீட்டர். சால்வ் பண்ணா 10 சென்டிமீட்டர். அப்ப இது 10 சென்டிமீட்டர்னா இந்த கேப் எவ்வளவு வரும்? 1 சென்டிமீட்டர் வரும். இது 1 சென்டிமீட்டர் வரும். அன்இவனா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்ப போல்ஸ் எங்க இருக்குன்னு நீ ஈஸியா லொகேட் பண்ணலாம். அப்ப நீ பிசிக்கலா இந்த லென்த்தை மெஷர் பண்ணி இந்த லென்த் எவ்வளவு இருக்கு, சோ தட் சவுத் போல் எங்க இருக்கு, நார்த் போல் எங்க இருக்கு, எல்லாத்தையும் நீ என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். நான் ஏற்கனவே தியரி நடத்துறப்ப சொன்ன மாதிரிதான். யாரும் பெருசா இந்த லென்த் கொடுக்கறது இல்ல. இந்த லென்த் தான் எல்லாருமே என்ன பண்றாங்க, ஆஃபர் பண்றாங்க. நம்மளுக்கு அதனால இது ஒரு ஒரியா மாறாது. பட் தெரிஞ்சுக்கோ, நம்ம மேக்னட்டை இன்வெஸ்டிகேட் பண்றதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அப்ப டாப் டு பாட்டம் என்ன பண்ணியாங்க, தெளிவா தான் படிச்சாச்சு. சும்மா சின்னதா தான் ஒரு தியரி பார்த்தோம். அதுல நம்மளுக்கு சில ப்ராப்ளம்ஸ் கிடைக்குது. அதனால இமீடியட்டா அந்த ப்ராப்ளம்ஸை முடிச்சிருக்கோம். ஸோ இது மட்டும் பத்தாது, நாம இன்னும் படிக்க ஆரம்பிக்கணும். நான் ஒரு இடத்துல சொன்ன அனலாகி ஸ்டைல் ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்ட்டு. அப்ப நான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்குள்ள போயிட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு ஒரு டேர்ம் படிச்சிருக்கேன். அந்த டேர்மை திருப்பி படிக்க போறேன், ரீவைன் பண்ண போறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஃபாரடே தான் இந்த டேர்மை இன்ட்ரோ பண்ணாரு. ஃபாரடே என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு சார்ஜ் எடுத்துக்கிட்டாலும் அதை சுத்தி ஒரு இன்விசிபிள் இம்பாக்ட் இருக்குங்கிறார். அந்த இம்பாக்டுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட். நான் ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்திருக்கேன், அதை சுத்தி ஒரு இம்பாக்ட் இருக்கு which is not visible, which is named as electric field. இருக்குன்னு எப்படி உணர்றது, எப்படி புரிஞ்சுக்கிறது? கண்ணுக்கு தெரியாதுல. கண்ணுக்கு தெரிஞ்சா பார்த்தா இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். கண்ணுக்கு தெரியலன்னா அதை எப்படி ஃபீல் பண்றதுன்னு ஒரு தாட் கிரியேட் ஆகுது. அப்ப ஃபாரடே என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச இடத்துல ஒரு சார்ஜர் டெஸ்டா வைங்க.
அப்படின்னு சஜஸ்ட் பண்றாரு. டெஸ்ட் சார்ஜா அவர் 1 கூலும் ரெஃபர் பண்றாரு ஃபாரடே. நான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல நடத்துறப்பே சொல்லியிருப்பேன் 1 கூலும் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வேற கூலும் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்லியிருப்பாங்க. பட் இப்போதைக்கு நம்ம அவர் சொன்ன ஐடியா படி 1 கூலுமே போயிடலாம், அது ஏன் வேறது ஏன் தேவையில்லை அப்படின்னு அந்த அளவுக்கு யோசிக்க வேணாம். வச்சுட்டா வச்சா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சார்ஜ் போய் இதான் சோர்ஸ் சார்ஜ் ஆர் மெயின் சார்ஜ், இது போய் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டெஸ்ட் சார்ஜை ரிப்பலோ அட்ராக்டோ பண்ணும். இப்ப இங்க ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்கிறதுனால ரிப்பல் பண்ணும், அதுக்கு ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும். தட் ஃபோர்ஸ் ஆன் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ், இதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இப்படிதான் ஃபாரடே ஆரம்பிக்கிறார். அவர் ஆரம்பிச்சு இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறப்ப நிறைய பேர் புரியலன்னு தான் சொல்றாங்க. புரியலன்னு சொன்னதுனால ஃபாரடே என்ன பண்றாரு, கூலுமோட ஃபோர்ஸ் ஃபார்முலாவை இந்த இடத்துல அப்டேட் பண்றாரு. கூலுமோட ஃபோர்ஸ் ஃபார்முலா என்னப்பா, 1/4πε0 ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ் பை r². சப்போஸ் இந்த டிஸ்டன்ஸ் r, இந்த இடத்த இங்க அப்ளை பண்ணி ஃபார்முலாவை அப்டேட் பண்ணி அதை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான அப்டேட்டட் ஃபார்முலா கிடைச்சிடும். ஃபாரடே இதை அப்டேட் பண்ணிட்டு இதான் பாயிண்ட் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு அடுத்த கிளாரிட்டி கொடுக்குறாரு. அது கொடுத்து நிறைய பேர் புரியலன்னு தான் சொல்றாங்க. நிறைய பேர்ல நானும் ஒரு ஆளு படிக்கிறேன், அவர் சொல்றாரு ஏத்துக்கிற மாதிரி இருக்கு, சில இடத்துல என்னடா சொல்ல வராருங்கிற ஒரு குழப்பத்தையும் உண்டு பண்ணுது. அப்ப பாக்குறப்ப ஃபாரடே இன்னும் கொஞ்சம் பெட்டர் கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றாரு, சொல்றாரு சில விஷயங்கள் சொல்றாரு. என்னன்னா, கூலும் தெளிவா இருக்காரு, எங்கெல்லாம் 2 சார்ஜ் இருக்கும் அங்கெல்லாம் ஃபோர்ஸ் இருக்கும்னு அவர் தெளிவு பண்ணிட்டாரு, தெளிவா சொல்லிட்டாரு. அது ரிப்பல்சிவா இருக்கலாம், அது அட்ராக்டிவா இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப நான் முதல் சார்ஜ்னு வச்சுக்கோங்க, நீங்க 2வது சார்ஜ்னு வச்சுக்கோங்க. இந்த முதல் சார்ஜுக்கு இந்த இடத்துல 2வது சார்ஜ் இருந்துச்சுன்னு எப்படி தெரியுது? ஆர்எல் செகண்ட் சார்ஜுக்கு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் சார்ஜ் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சு அப்படின்னு ஒரு கேள்வி என்ன பண்றாருன்னா ஃபாரடே ரைஸ் பண்றாரு. அதோட விளைவுதான் எலக்ட்ரிக். நான் தான் ஃபர்ஸ்ட் சார்ஜ், நீ இருக்கேன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன்? இல்ல நான் இருக்கேன்னு நீ எப்படி தெரிஞ்சுக்கிறேன்? தெரிஞ்சுக்கிட்டா தானே ஃபோர்ஸ் வரும். அப்ப இந்த சார்ஜ் எப்படி இன்னொரு சார்ஜ் இருக்குன்னு ரெகனைஸ் பண்ணுது அப்படிங்கிற தாட்குள்ள போறப்பதான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட உள்ள எடுத்து வராது. அப்ப ஃபாரடே என்ன பண்றாரு, ஒரு சார்ஜ்னா அதை சுத்தி ஒரு இம்பாக்ட் இருக்கும், அது எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த இம்பாக்ட் இருக்கிற ஜோன்ல 2வது சார்ஜ் வந்துச்சுன்னா அப்ப அந்த 2வது சார்ஜ் இந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் சார்ஜ் புரிஞ்சுக்கும். ஆர்எல் செகண்ட் சார்ஜ் ஃபர்ஸ்ட் சார்ஜோட இம்பாக்ட்ல மாட்டிக்கிச்சுன்னு புரிஞ்சுக்கும், அந்தந்த சார்ஜ் வந்து உணர ஆரம்பிக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளனேஷனை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்றாரு. இப்ப நான் சொன்ன மாதிரி இருந்தும் புரியல, ஒரு குழப்பம் வருது, புரியுற மாதிரி புரியாத மாதிரியே போகுது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வருது. அப்ப நான் என்ன பண்றேன், இப்ப நான் பர்சனலா இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உனக்கு புரியுற மாதிரி அப்டேட் பண்றேன். நான் என்ன பண்றேன், என்னைய ஃபர்ஸ்ட் சார்ஜா எடுத்துக்கிறேன். என்னைய சுத்தி ஒரு இம்பாக்ட் இருக்கு, அதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் சொல்றான். நீ தான் 2வது சார்ஜ். நீ என்கிட்ட வந்து கேட்கிற, உங்கள்ட்ட எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கே காமிங்க அப்படின்ட்டு. நான் சொல்றேன் அது கண்ணுக்கு தெரியாது, அதை காமிக்க முடியாது அப்படிங்கிறேன். அப்ப எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க, ஒரு நம்பரா சொல்லுங்கன்னு நீ அடுத்த கொஸ்டின் கேட்கிற. நீ யாருன்னா சார்ஜ், நானும் சார்ஜ். நான் உடனே என்ன சொல்றேன், நான் நம்பரா சொல்றதுக்கு ரெடி. நீ எந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேணும்னு எதிர்பார்க்கிறியோ அந்த இடத்த சொல்லு அப்படின்னு நான் சொல்றேன். நீ உடனே இதான் இடம் அப்படிங்கிற, இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவுன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு என்கிட்ட சொல்றேன். உடனே நான் என்ன பண்றேன், எனக்கும் இந்த இடத்துக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை கொண்டு வந்து இங்க போட்டு என்னோட சார்ஜ் வேல்யூ இங்க போட்டு சிம்பிளிஃபை பண்ணி நீ சொன்ன இந்த பாயிண்ட்ல திஸ் மச் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து அவுட்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு, ஏன்னா நான் பிளஸ் சார்ஜ், இதே நான் மைனஸ் சார்ஜா இருந்தா இன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு நம்பரா உன்கிட்ட கன்வே பண்ண. அப்ப நீ திருப்பி என்ன சொல்ற, நீங்க நம்பரா சொன்னாலும் எனக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, அதனால என்னால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்ற. அப்ப நான் உனக்கு ஒரு ஐடியா தரேன். என்ன ஐடியானா, நீ சொன்ன இடத்துக்கு உன்னை வர சொல்றான். இப்ப நீ என்ன பண்ணிட்டனா அந்த இடத்துக்கு வந்துட்ட. நீ அந்த இடத்துக்கு வந்தவனே நான் என்ன பண்ணுவேன்னா, உனக்கு ஒரு போர்ஸ என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்ட பயன்படுத்தி ஜெனரேட் பண்ணுவேன். நீ அந்த இடத்துக்கு வந்துட்டேனா உனக்கு நான் அந்த போர்ஸ் கொடுத்தவனே நீ முன்னாடியோ பின்னாடியோ நவுற ஆரம்பி. அப்போ உன்னால உணர முடியும் என்னது, என்கிட்ட எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு. இதான் ஃபாரடே சொல்ல வருது, which is not visible. If you want to feel it, you go as charge
இன் டெஸ்ட் பாயிண்ட் பி. ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு நீ போகணும், சார்ஜா போனா அப்போ உனக்கு என்ன பண்ண முடியும், மொதல் சார்ஜோட இம்பாக்ட புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதான்ப்பா எலக்ட்ரிக் இன்விசிபிள் இம்பாக்ட புரிஞ்சுக்கிறதுக்கான வழிமுறையை சொல்றாரு. அவ்வளவுதான். இது ஆல்ரெடி நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல டீடைல்டா படிச்சோம். எப்படின்னா இப்ப படிச்ச மாதிரியே படிச்சிருப்போம், சொல்ல போனா இன்னும் ஜாஸ்தியா கூட படிச்சிருப்போம். படிச்சுட்டு என்ன பண்ணிருப்போம்னா கிட்டத்தட்ட 25 ப்ராப்ளம் இதுல சால்வ் பண்ணிருப்போம். இந்த ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்திருப்போம், நிறைய பேசியிருப்போம். எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டோ அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்ப நான் ஒரு மேக்னெட் எடுத்துக்கிறேன், நார்த் போல ஹைலைட் பண்ணிருக்கேன். இதோட போல் ஸ்ட்ரென்த் M. இந்த பக்கம் சவுத் இருக்கும், நீ க்ளோஸ் பண்ணா சவுத் போட்டே ஆகணும். நீ ஓப்பன்ல விட்டுட்டேன்னா சவுத் இந்த பக்கம் இருக்குன்னு எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. இப்ப இதை சுத்தி ஒரு இம்பாக்ட் இருக்கும், அதுக்கு பேர் தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அது எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஒரு சின்ன டெஸ்ட் மேக்னெட் வைக்கிறோம். இந்த டெஸ்ட் மேக்னெட்டோட போல் ஸ்ட்ரென்த் 1 ஆம்பியர் மீட்டர். வச்சா இந்த மேக்னெட் போய் அதை ரிப்பல் பண்ணும். ரிப்பல் பண்றதுக்கு ஒரு போர்ஸை கிரியேட் பண்ணும். அந்த போர்ஸுக்கு பேர் தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி. அங்க சொன்ன மாதிரியே அனலாகி ஸ்டைல்ல ஈஸியா படிச்சுக்கலாம். இதை வச்சு யூனிட் எழுதுங்க. போர்ஸோட யூனிட் நியூட்டன், போல் ஸ்ட்ரென்த்தோட யூனிட் ஆம்பியர் மீட்டர். மேக்னெட்டிக் ஃபீல்டோட தி பெஸ்ட் யூனிட் இதான், நியூட்டன் பை ஆம்பியர் மீட்டர். யாரும் டச் பண்ணாத யூனிட், யாரும் பெருசா யோசிக்காத யூனிட். ஆனா நீ மைண்ட்ல வச்சு லேட்டரா நம்ம லாரன்ஸ் ஃபோர்ஸ் படிப்போம், அப்ப நான் இதை யூஸ் பண்ணுவேன் சில கிளாரிட்டி கண்டி. அப்ப நான் கேட்பேன், நீ கரெக்டா சொல்லணும். எப்படி அந்த டேர்மை ஃபாரடே எஸ்டாப்ளிஷ் பண்ணாரோ அதே மாதிரி இந்த டேர்மை டெஸ்லா தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. அதனால அவரை ஹானர் பண்றதுக்கு அவரோட பேரே என்ன பண்ணிட்டாங்கன்னா யூனிட்டா வச்சுட்டாங்க. இது இல்லாம இன்னொரு யூனிட் இருக்கு, வெப்பர் பெர் மீட்டர் ஸ்கொயர். இது எப்படி வந்துச்சுங்கிறத, வெப்பர் பெர் மீட்டர் ஸ்கொயர் எப்படி வந்துச்சுங்கிறது இன்னைக்கு கிளாஸோட எண்ட்ல பார்ப்போம், அப்ப சொல்லித்தரேன். இதான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட யூனிட். எப்படி ஃபாரடே கூலும்போட ஃபோர்ஸை இங்க ஃபில் பண்ணி அப்டேட் பண்ணாரோ அதே மாதிரி இந்த இடத்துல மேக்னெட்டிக் அக்ராஸா உள்ள ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கு. அத கூலும்ஸ் இன்வெர்ஸ் ஸ்கொயர்லான்னு சொல்லுவோம். μ0/4πa ப்ராடக்ட் ஆஃப் போல் ஸ்ட்ரென்த் இன்டு ஆர் ஸ்கொயர். இதான் ஃபார்முலா. இப்போதைக்கு இதே மாதிரி இது அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேவா? உதாரணத்துக்கு இங்க ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ், அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் போல் ஸ்ட்ரென்த், இங்க ஆர் ஸ்கொயர்டு, இங்கேயும் ஆர் ஸ்கொயர்டு, இங்க ஒரு கான்ஸ்டன்ட், அதே மாதிரி இங்க ஒரு கான்ஸ்டன்ட் இப்போதைக்கு அக்செப்ட் பண்ணி பர்டிகுலரா இந்த கான்ஸ்டன்ட் ரிகார்டிங் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இப்போதைக்கு மேப் பண்ணிக்கோ, டேலி பண்ணிக்கோ. அங்க இருக்கிற மாதிரி எங்க அப்படின்னு இப்போதைக்கு வைண்ட் அப் பண்ணுங்க. நான் உனக்கு கூலும்ஸ்லா செகண்ட் கிளாஸ்ல நடத்திருப்பேன். பர்சனலா அப்ப எப்சிலான் நாட் பத்தி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். எப்சிலான் நாட்டோட வேல்யூ எப்படி வந்துச்சுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேவா? அது இல்லாம யார் இல்லாம சம்மதர் மீடியம் வந்தா இங்க என்ன வரும், அதை எப்படி கூலும் கண்டுபிடிச்சாரு அப்படிங்கறத பத்தி எல்லாம் பயங்கரமா பேசியிருப்பேன். அதே மாதிரி இங்கேயும் பேசலாம், ஆனா நான் கொஞ்சம் மாத்திக்கலாம்னு நினைக்கிறேன். இங்க சொன்ன மாதிரியே சொல்லி அந்த ஸ்டைலுக்குள்ள போகாம இன்னொரு ஸ்டைல்ல உனக்கு இந்த μ0 பத்தி, மீடியம் இருந்தா இங்க μ0 பக்கத்துல μr வரும், அதை பத்தி எல்லாம் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது நாளைக்கு கிளாஸோட பிகினிங்ல பண்ணுவேன். அது நம்மளுக்கு சிலபஸ்ல கிடையாது, நான் பண்ண போறேன். ஏன்னா அதை பத்தி படிச்சோம்னா ஹிஸ்டரிசஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் நம்ம சிலபஸ்ல இருக்கு, அது ஈஸியா புரியும். சில முக்கியமான ஃபார்முலாவுக்கான எவிடன்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம், அந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்கை, அதாவது μ0 μr μ, இதுல எப்படி எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் எப்சிலான் இருக்கும், அதே மாதிரி இதுலயும் 3 பேர் இருக்காங்க, இதுல இருக்கிற மாதிரியே இதுல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறது ஒரு ஸ்டைல். எல்லாரும் அப்படிதான் பண்ணுவாங்க, நான் அப்படி பண்ண போறது இல்ல. கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எப்படின்னா இதுல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், அதே ஸ்டைல் கூட கிடையாது, இன்னொரு ஸ்டைல் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீ அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும், நாளை கிளாஸ் வரை வெயிட் பண்ணணும். நாளையோட கூட அது முடியாது, வேற சில இடத்துலயும் இந்த μ0 பத்தி பேசுவோம். அப்போ ஒரு லாங் ப்ராசஸா வரும், மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணு. இப்போதைக்கு இதே மாதிரி இது அப்படின்னு வேலையை முடிச்சுட்டு இதை கொண்டு போய் இங்க போட்டு சிம்பிளிஃபை பண்ணா b will become as μ0/4πm into m/r². இதான் அப்டேட்டட் ஆன்சர். முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அதுல படிச்ச மாதிரியே இதுல ஒரு மேக்னெட் இருக்கு, சுத்தி ஃபீல்ட் இருக்கும், கண்ணுக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கிறோம்னா டெஸ்ட் வைக்கணும், வச்சா அந்த டெஸ்ட் மேக்னெட் இதை சுத்தி இருக்கிற ஃபீல்ட உணரும். அதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட். நாம இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல படிக்கிறப்ப
இதுக்கு ஆல்டர்னேட்டா ஒரு நேமையும் சேர்த்து படிச்சோம். என்ன நேம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. நீ நோட்ஸ் எடுத்து பாரு, இப்படிதான் இருக்கும். இந்த நோட்ஸ் இல்ல, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இன்னொரு நேம் கூட வச்சிருப்பா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த். பட் அந்த நேம பெருசா யாரும் யூஸ் பண்றதுல, இந்த ரெண்டு நேம்ல ஏதாவது ஒரு நேம் தான் யூஸ் பண்றாங்க. சுருக்கமா இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்க, இல்ல ஃபீல்ட் இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கறதெல்லாம் சொல்லிருது. எப்படி இங்க ஆல்டர்னேட் நேம் இருக்கோ அதே மாதிரி அப்ப இங்கே என்ன ஆகும், ஆல்டர்னேட் நேம் வரும். என்ன நேம் வரும்? இது எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டினா இது எப்படி வரும்னு தோணும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டின்னு வரும்னு தோணும். கிடையாது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டினா அது வேற டேர்ம். இதுல ஆல்டர்னேட் நேம் யாருன்னா மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அப்ப இங்க ஒரு பாயிண்ட் கிடைக்குது. என்ன பாயிண்ட்னா, நீங்க ஃபர்ஸ்ட் நேமையும் அனலாகி பண்ணிக்கலாம். சப்ளிமெண்டரி நேமா அனலாகில எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு பாயிண்ட் என்ன ஆகுதுன்னு கிடைக்குது. அனலாகினா என்னப்பா, அங்க இருக்கிற மாதிரியே இங்க அப்படின்னு சொல்லி படிக்கிறதா அனலாகி. நேம்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஓகே, எக்ஸ்ட்ரா நேம்ஸ் எதையும் நீ அனலாகி பண்ண முடியாது. இது இல்லாம இந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. அது எப்படி வந்துச்சு, நான் இந்த யூனிட் எப்படி வந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்றப்ப சொல்றேன். ஓகே தானே? அப்ப அது வரை வெயிட் பண்ணும். சோ அங்க படிச்ச மாதிரியே இங்க ஒரு டேர்ம் என்ன பண்ணியாச்சு, அதே அளவுக்கு டெப்தா படிச்சாச்சு. பட் அங்க இந்த மாதிரி நம்ம டெப்தா படிச்சுட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் டைபோல்ங்கிற கேரக்டரை உள்ள எடுத்துட்டு வரணும். இதுல ஒரு 55வது ப்ராப்ளம் 54வது ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம நோட்ஸ்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எலக்ட்ரிக் டைபோல்ங்கிற கேரக்டர் உள்ள வரும். எலக்ட்ரிக் டைபோல் உள்ள வந்தவனே நாம ரெண்டு டெரிவேஷன் டெரைவ் பண்ணோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல் அட் a point on axial line, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல் அட் a point on equatorial line. ரெண்டு டெரிவேஷன் டீடைல்டா டெரைவ் பண்ணும். இப்ப அந்த டெரிவேஷனுக்கான டயக்ராமையும் எண்ட் ரிசல்ட்டை மட்டும் ஷோ பண்ண போறோம். ஏன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன். ஃபர்ஸ்ட் அதை எழுதுவோம். எலக்ட்ரிக் டைபோல் வரைஞ்சிட்டோம், மைனஸ் சார்ஜ் பிளஸ் சார்ஜ். டைபோல் லென்த் எய்தர் 2D ஆர் 2A, உனக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிள் போட்டுக்கோ. இது டைபோலோட மிட் பாயிண்ட். டைபோலோட ஆக்சிஸை எக்ஸ்டெண்ட் பண்ணா அதான் ஆக்சியல் லைன். ஆக்சியல் லைன்ல டெஸ்ட் வைக்கணும். ஆக்சியல் லைன்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கோம் அப்படிங்கறதையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், மார்க் பண்ணிருக்கோம். அப்ப டெஸ்ட் பாயிண்ட்ல இருந்து சாரி சென்டர் ஆஃப் டைபோல்ல இருந்து டெஸ்ட் பாயிண்ட் ஆர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னா அந்த டயக்ராம்ல மார்க், டயக்ராம் டிரா பண்ணிட்டு சிஸ்டமேட்டிக்கா டெரைவ் பண்ணிருப்போம். எதையும் ஜம்ப்லாம் பண்ணிருக்க மாட்டோம். பிளஸ் சார்ஜ்னால என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு, மைனஸ்னால என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு. பிளஸோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் அவுட்வேர்ட்ல இருக்கும், மைனஸ்னா இன்வெர்ட்ல இருக்கும். பிளஸ் நான் உனக்கு நடத்துறப்போ உள்ளங்கையை வச்சு டைரக்ஷனை தப்பு இல்லாம மார்க் பண்றதுக்கு சேர்த்து சொல்லி கொடுத்துருப்பேன். இப்படி எல்லாம் டயக்ராம்ல டைரக்ஷன் மார்க் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா டயக்ராம்ல இருக்கிற டைரக்ஷனை பார்த்து வெக்டார் அடிஷனை எனேபிள் பண்ணி வெக்டார் அடிஷன் மூலியமா ஃபைனல் ஆன்சர் எடுத்துருப்போம். அந்த ஃபைனல் ஆன்சர் என்ன வந்துச்சுன்னா ஆக்சியல் லைனுக்கு 2p/4πε0 r3. இந்த டெரிவேஷன் முடிச்சுட்டு ஈக்குவட்டோரியல் லைன் போனோம். இது மைனஸ் சார்ஜ், இது பிளஸ் சார்ஜ். டைபோலோட லென்த் 2D. டைபோலோட மிட் பாயிண்ட்ல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் லைன் வரைஞ்சி இங்க டெஸ்ட் வச்சிருப்போம். இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் லைன் தான் ஈக்குவட்டோரியல் லைன் ஆர் ஈக்குவட்டோரியல் பிளேன்னு சொல்றோம். இந்த ஹைட் r. திருப்பி பிளஸ் சார்ஜ்னால என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட், மைனஸ்னால என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட், அவங்களோட டைரக்ஷன் டயக்ராம்ல எப்படி இருக்கும், டைரக்ஷனை பார்த்து வெக்டார் அடிஷனை எப்படி எனேபிள் பண்றதுன்னு எனேபிள் பண்ணி ஃபைனல் ஆன்சர் எடுத்திருப்போம். ஃபைனல் ஆன்சர் p/4πε0 r3. இது ரெண்டு தான் நம்மளுக்கு அபிஷியலா இருக்கு. ஆனா அப்பப்ப என்சிஆர்டி எக்ஸாம்ல கிரியேட்டிவ் கொஸ்டின்ல ஒரு ஸ்பெஷல் கேஸை கேட்டு வச்சிடறாங்கன்ட்டு அதையும் டெரைவ் பண்ணிருப்போம். எப்படின்னா டைபோலோட மிட் பாயிண்ட்ல டெஸ்ட் வச்சிருப்போம். ஸோ இது மைனஸ் சார்ஜ், இது பிளஸ் சார்ஜ், லென்த் 2D, இது டைபோலோட மிட் பாயிண்ட் O. இங்க டெஸ்ட் வைப்போம். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் D, இது Dன்னு வரும். இதுக்கான ஆன்சர் p/4πε0 d3. இந்த மூணு டெரிவேஷன்லயும் நான் என்ன பண்ணிருப்பேன்னா மேக்னிடியூட கண்டுபிடிச்சு, யாரோட மேக்னிடியூட், எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் கண்டுபிடிச்சு அதோட டைரக்ஷனை டயக்ராம்ல தான் மார்க் பண்ணிருப்பேன். சில புக்ல டைரக்ஷனை டயக்ராம்லயே பக்கத்திலேயே மார்க் பண்ணிருப்பாங்க. டயக்ராம்லயும் பண்ணிருப்பாங்க, பக்கத்திலேயே பண்ணிருப்பாங்க. ஐ கேப், மைனஸ் ஐ கேப் அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. நான் அந்த ஸ்டைல் எடுத்திருக்க மாட்டேன். ப்ராப்ளத்திலேயே நான் அந்த ஸ்டைல் எடுத்திருக்க மாட்டேன். அது ஆர்த்தோகனல் ஸ்டைல். நான் கிராபிக்கல் ஸ்டைல் தான் எடுத்திருக்கேன். ஸோ என் ஸ்டைல் படி பார்த்தேன்னா மேக்னிடியூட் தனித்தனியா கண்டுபிடிச்சிருப்பா.
டைரக்ஷனை டயக்ராம்ல மார்க் பண்ணிருப்பேன். டயக்ராம்ல டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு என்ன மாதிரியான வெக்டார் அடிஷன் கான்செப்ட் அப்ளை பண்ணா ஃபைனல் ஆன்சர் வருமா அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணி ஃபைனல் ஆன்சர் எடுத்திருப்பேன். ஃபைனல் ஆன்சர் எடுத்துட்டு ஃபைனல் ஆன்சர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈக்கும் டைபோல் மூமெண்ட் பீக்கும் டைரக்ஷன் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்டா எழுதி வச்சிருப்பான். கன்க்ளூஷன் மாதிரி எழுதி வச்சிருப்பான். இதுக்கு எழுதியிருப்பேன், இதுக்கு எழுதியிருப்பேன், இதுக்கு எழுதியிருப்பேன். இந்த கன்க்ளூஷன்ஸை வச்சே ஒரு ட்விஸ்டட் ப்ராப்ளமையும் நடத்தியிருப்போம். 54வது ப்ராப்ளமா இருக்கும் அது அநேகமா, இல்ல 55 இருக்கும். நீ என்ன பண்ணும், இப்ப இந்த 3 டெரிவேஷனையும் அந்த ப்ராப்ளத்தையும் நாளைக்கு நைட்டுக்குள்ள கம்ப்ளீட்டா ரீவைன் பண்ணியே ஆகும். ஏன் இதுல எப்படி 3 டெரிவேஷன் இருக்கோ அதே மாதிரி இதுலயும் 3 இருக்கு. இதை நீ படிச்சுட்டா இது ஈஸி. அப்ப அதுக்கு என்ன பண்ணும், அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னா, திருப்பி இதே மாதிரி 3ஐயும் உனக்கு டெரைவ் எல்லாம் பண்ணி காமிக்க போறது இல்லை. ஏன்னா இங்கே இதை நான் பண்ணி காமிச்சதுனால நான் இதுக்கு ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணி ஃபைல்ல வச்சிருக்கேன். அந்த நோட்ஸை நீ பார்த்தாவே போதும், உனக்கு ஈஸியா புரிஞ்சுது. ஆக்சுவலா போன வருஷம் செப்டம்பர்ல சிலபஸ் அப்டேட் ஆச்சுப்பா. சிலபஸ் அப்டேட் ஆகுறதுக்கு முன்னாடி வரையும் இதுல அந்த 3 டெரிவேஷன் இருக்கா இல்லையாங்கிற அந்த கிளாரிட்டி சிலபஸ்ல இல்லாம இருந்துச்சு. அப்டேட் ஆன சிலபஸ்ல டைட்டிலோட அப்டேட் பண்ணிட்டாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு மேக்னெட்டிக் டைபோல் அட் ஆக்சியல் லைன் ஈக்குவட்டோரியல் லைன் டைட்டிலே என்ன பண்ணிட்டாங்க போட்டாங்க. அப்படின்னா இதுல இருக்கிற இதே 3 டெரிவேஷன் கண்டிப்பா இனிமேல் நம்மளுக்கு என்ன இருக்கு, மேக்னெட்டிசம்லயும் இருக்கு. செப்டம்பர்ல சிலபஸ் அப்டேட் ஆனதுன்னா லாஸ்ட் இயர் அந்த தியரி கொஸ்டின் வரல, திருப்பி இதுல இருந்து ஏதோ ஒரு கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆச்சு. ஆனா இப்ப கண்டிப்பா என்ன ஆகும், இந்த வருஷம் வந்துடும். சோ இதை கேட்பாங்க, நீ வழக்கம் போல அதை தப்பா எழுதிடாங்க. நீ டெஃபினட்டா என்ன பண்ணும், நான் சொன்ன மாதிரி இதை தான் டெரைவ் பண்ணி எழுதணும். அதை கஷ்டப்பட்டு பண்ணாம ஈஸியா பண்ணலாம். எப்படின்னா அனலாகி ஸ்டைல், அதை பண்ணிட்டியா அதே மாதிரி இதை பண்ணலாம் அப்படிங்கிற தாட்டுக்கு வந்துடலாம். அதுக்கு நான் ஒரு எக்ஸ்ட்ரா நோட்ஸ்ல கொடுத்துருக்கேன். இப்ப இந்த நோட்ஸை ரெடி பண்ண, ஏன் ரெடி பண்ண அப்படின்னா இந்த காரணத்துக்காண்டி தான் இருக்கு. சிலபஸ்ல கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது, அதே நேரத்துல ஈஸியாவும் படிக்கணும், டைமும் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு கம்பேரிசன் நோட்ஸ் மாதிரியே ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணேன். உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஃபைல்ல கவனமா தேடுங்க, இந்த மாதிரி ஒரு நோட்ஸ் இருக்கும். எலக்ட்ரிக் எஃபெக்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்னு போட்டு கம்பேரிசன் ஸ்டைல்ல ஒரு நோட்ஸ் இருக்கும். இந்த நோட்ஸ் எடுத்துக்கங்க. எடுத்தாச்சா? அதுல ஃபர்ஸ்ட் பேஜ்ல பாருங்க, நோட்ஸை வெளியே எடுத்து எடுங்க, அப்பதான் கிடைக்கும். சீக்கிரம் டேய், தாண்டி போறடா. ஃபர்ஸ்ட் பேஜ்ல பாருங்க, எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படின்னு இருக்கும், அதாவது கூலும் ஃபோர்ஸ்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருங்க, கூலும் ஃபோர்ஸ்னு இருக்கும். இந்த சைட்ல கூலும் இன்வர்ஸ் ஸ்கொயர் லான்னு இருக்கும். ஜஸ்ட் ஃபார்முலாவுக்கும் ஃபார்முலா அப்படிங்கிற மாதிரி மேப் பண்ணிருப்பேன். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதை கரெக்ட் பண்ணு. எந்த பாயிண்ட்னா கூலும் இன்வர்ஸ் ஸ்கொயர் லால மியூ நாட்டோட வேல்யூ கீழே எழுதிருப்பேன் பாருங்க, 4 பை இன்டூ 10 பவர் மைனஸ் 17 இருக்கும். அது தப்பு, 4 பை இன்டூ 10 பவர் மைனஸ் 7 மாத்தியாச்சா? யூனிட் ஹென்ரி பெர் மீட்டர்னு எழுதியிருப்பேன். ஹென்ரி பெர் மீட்டருங்கிற யூனிட் எப்படி வந்துச்சுன்னு அடுத்த சாப்டர்ல தான் போய் படிக்க முடியும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல தான் படிக்க முடியும். அதனால யூனிட் வந்து ஒரு லாங் டைம் எடுத்துக்கும். எக்ஸாக்ட் யூனிட், இந்த யூனிட் எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இதுக்கு பதில் வேற ஒரு யூனிட் இருக்கு, அது எப்படி வந்துச்சுன்னு நாளை கிளாஸ்ல பாத்திரலாம், அது ஒரு மேட்டரே கிடையாது. சோ கூலும் ஃபோர்ஸுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது பாயிண்ட் என்னப்பா இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. கரெக்டா? கொஞ்சம் கவனிங்க, அந்த கம்பேரிசன் ரொம்ப சின்னதா இருக்கா? எப்பெல்லாம் நோட்ஸ்ல கம்பேரிசன் மினிமமா இருக்கோ அப்ப நான் உனக்கு இங்க டீடைல்டா நடத்திருப்பேன். எப்பெல்லாம் நோட்ஸ்ல கம்பேரிசன் மேக்சிமமா எலாங்கேட்டடா டீடைல்டா சொல்லியிருக்கணும் அந்த நோட்ஸ்ல, அப்பெல்லாம் நான் உனக்கு நடத்துறது மினிமமா நடத்திருப்பேன். ஓகே, நான் ஒண்ணு இங்க ஒழுங்கா பண்ணேன்னா அங்க வந்து என்ன பண்ணிருப்பேன், கம்மி பண்ணிருப்பேன். அங்க டீடைல்டா இருந்தா இங்க கம்மியா நடத்திருப்பேன். எப்படி பார்த்தாலும் உனக்கு புரியும், பிரச்சனை வராது. இப்போ உனக்கு ஒரு சந்தேகம் வரும், நீங்க இங்க டீடைல்டா சொல்லி கொடுத்துட்டீங்க, நாளைக்கு ரெஃபர் பண்றதுக்கு எனக்கு இது வேணும்னா நான் என்ன பண்றது? சாம்சங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட் இருக்குல்ல, அங்க இருக்கும் இது டீடைல்டா. சோ அதனால எதுவும் மிஸ் ஆயிருக்காது, எல்லாமே இருக்கும். டீச்சிங்ல டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்காண்டி இந்த மாதிரி பண்ணிருப்பான். வளவலன்னு தேவையில்லாம நடத்தாம இந்த
கண்டென்ட் என்னவோ அதை எக்ஸாக்டா சொல்லுங்கிறதுனால அந்த மாதிரி பண்ணியிருப்பேன். ஸோ 3வது பாயிண்ட் எலக்ட்ரிக் டைபோல் மேக்னெட்டிக் டைபோல்னு இருக்கும். 4வது பாயிண்ட் தான் உனக்கு என்ன ஆகும், எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் இருக்கும். இப்போ ஒரு நிமிஷம் கவனிங்க, இங்க பாருங்க. 5th பாயிண்ட்ல ஆக்சியல் லைன் எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் டீல் பண்ணிருப்பான். டைட்டில் டேலி ஆகும், டயக்ராம் டேலி ஆகும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டேலி ஆகும், செகண்ட் பாயிண்ட் எவ்ரி லைன் அனலாகி மாதிரி மேப் ஆகும். அப்ப நீ 3 விதமா இதை படிக்கலாம். இப்படியே நான் எவ்ரி லைன் மேப் ஆகுதுன்னு சொன்னால அந்த மாதிரி படிக்கலாம். ஆர்எல்ஸ் இதை ஃபுல்லா படிச்சுட்டு சைட்ல டெரைவ் பண்ணிட்டு அதே மாதிரி இங்கிட்ட என்ன பண்ணலாம், டெரைவ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் ரெண்டையும் ஐசோலேட்டடாவும் படிக்கலாம். இல்லையா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு போறேன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, படிக்கவே வேண்டாம். இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதே மாதிரி இங்க எண்ட் ரிசல்ட்டை நீ என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனால இதை நீ என்ன பண்ணும், முடிக்கணும். இப்ப இதுலயும் உனக்கு ஆக்சியல் லைன், ஈக்குவட்டோரியல் லைன், மிட் பாயிண்ட் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டெரிவேஷன் இந்த நோட்ஸ்ல இருக்கும். ஆனா நீ இதுல பார்க்காத. நம்ம நோட்ஸ்ல போய் பார்த்து, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நோட்ஸ்ல போய் இந்த 3 டெரிவேஷனை பார்த்து நான் சொன்ன ட்விஸ்டட் ப்ராப்ளத்தையும் முடிச்சுட்டு இங்க வா, வந்துட்டு இங்க வந்து கம்பேர் பண்ணி படி. இது உன்னோட பொறுப்பு. மேக்சிமம் நாளைக்கு நைட்டுக்குள்ள என்ன பண்ணிடு, இந்த வேலையை முடிச்சிரு. நாளைக்கு நைட்டும் உனக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் நிறைய வரும், இந்த லெசனையே முடிக்கிற மாதிரி இருக்கும். அதோட சேர்த்து சிரமம் பார்க்காம இதே என்ன பண்ணிடு, முடிச்சிரு. கிளியரா, குழப்பம் இல்ல. ஸோ 5th பாயிண்ட்ல ஆக்சியல் லைன் இருக்கும். 6th பாயிண்ட்ல உனக்கு என்ன இருக்கும்னா ஈக்குவட்டோரியல் லைன் இருக்கும். 7th பாயிண்ட்ல இந்த ஸ்பெஷல் கேஸ் மிட் பாயிண்ட் கேஸ் இருக்கும். இது 3 முடிச்சுட்டு 8th பாயிண்ட் எங்க இருக்கோ அந்த பேஜுக்கு வந்து நோட்ஸை மடக்கி கையில வச்சுக்கிட்டு டேர்ம்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நோட்ஸ்ல 9th ப்ராப்ளம் எடுங்க. A short bar magnet has magnetic moment 0.5 ஜூல் டெஸ்லா இன்வர்ஸ். ஒரு ட்விஸ்ட் வருதுப்பா. நாம மேக்னெட்டிக் மூமெண்டோட யூனிட் பார்த்துட்டோம், ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். அதை வச்சு ஒரு புது ஃபார்முலாலாம் கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம். ஆனா இப்ப வேற ஏதோ ஒரு யூனிட் வருது. அப்ப இந்த யூனிட் எப்படி வந்துச்சு நாம கண்டுபிடிக்கணும். அடுத்த டைட்டிலோட எண்ட்ல சொல்லித்தரேன். இப்போதைக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு டிராவல் பண்ணுவோம். A short bar magnet has a magnetic moment 0.5 joule Tesla inverse. Calculate magnitude of the magnetic field produced by the bar magnet is kept at a distance of 0.1 meter from the center of bar magnet along A axial line of the bar magnet, B normal bisector of the bar magnet. ஒரு பார் மேக்னட்டோட ஆக்சியல் லைன்லயும் பார் மேக்னட்டோட நார்மல் பைசெக்டார்னா ஈக்குவட்டோரியல் லைன்லயும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேட்டிருக்காங்க. நீ ஆக்சியல் ஈக்குவட்டோரியலுக்கான ஃபார்முலா எலக்ட்ரிக் டைபோல் ஞாபகம் வச்சிருந்தேன்னா அனலாகி ஸ்டைல்ல ஃபார்முலா எழுதி என்ன பண்ணலாம், ஈஸியா ஆன்சர் எடுத்துடலாம். ஸோ இங்க இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்கு பதில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பின்னு போடுங்க. 1/4π எப்சிலான் நாட்டுக்கு பதில் இங்க μ0/4πன்னு போடணும். 2ன்னு ஒரு நம்பர் இருக்கு, நானும் 2 போட்டுக்கிறேன். எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்டுக்கு பதில் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட், R³ பதில் R³. இது ஆக்சியல் லைனுக்கு. ஈக்குவட்டோரியல் லைனுக்கு அப்ப என்ன வரும், அதேதான் 1/4π எப்சிலான் நாட்டுக்கு பதில் μ0/4π. எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்டுக்கு பதில் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட், R³ பதில் R³. μ0ஓட வேல்யூ 4π × 10⁻⁻7. கீழே இருக்கிற 4π ரீடைன், 2 ரீடைனு. M கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் 0.5, R கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க 0.4. அதேதான் இங்கேயும் μ0ஓட வேல்யூ 4π × 10⁻⁻7, 4π ரீடைனு. M கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 0.5, R வந்து 0.1, அதுவும் கொஸ்டின்ல இருக்கு. சிம்பிளிஃபை பண்ணா ஆன்சர் வந்துடும். சிம்பிளிஃபை பண்ணி நீ ஆன்சர் எடுத்துக்கோ. இதெல்லாம் சாதாரண கேள்வி. நிறைய பேர் இந்த டெரிவேஷனை பத்தி யோசிக்காதனால அவங்களுக்கு இந்த கொஸ்டின்லாம் எப்படி இருக்கும்னா கஷ்டமா இருக்கும். கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ரிசல்ட்டை வச்சு நீ என்ன பண்ணிடலாம், ரிசல்ட் எழுதிடலாம். நீ டெரைவ் பண்ணி தான் ரிசல்ட் எழுதணும்னு அவசியம் இல்லை, அதை வச்சு இதை எழுதிடலாம். இருந்தாலும் நான் இந்த சொல்யூஷன்ல என்ன பண்ணிருப்பேன்னா எங்க இருந்து இந்த ஃபார்முலாவை எழுதுனுங்கிற அந்த ஹிண்ட் எழுதி வச்சிருப்பேன். கம்பாரிசன் நோட்ஸ்ல இந்த பாயிண்ட்டை பாரு அந்த பாயிண்ட்டை பாருன்னு எழுதி வச்சிருப்பேன். ஸோ சப்போஸ் நீ இந்த ஒரு நோட்ஸை வச்சுதான் படிக்கிற அப்படின்னா நேரா கம்பாரிசன் நோட்ஸ்ல எந்த பாயிண்ட் வேணுமோ அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். நல்லா படிக்கிற பசங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஆனா எல்லாருமே நல்லா படிச்சிட முடியாது. ஸோ அப்ப நல்லா படிக்காத பையனை மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நான் நோட்ஸ் ரெடி பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ உனக்கு எங்க சிக்கல் வந்தாலும் இந்த ரெண்டையும் வச்சு நீ என்ன பண்ணலாம்,
பேலன்ஸ் பண்ணி படிச்சிடணும். டிக் பண்ணிட்டு 8th கொஸ்டின். The repulsive force between two magnetic poles in air is 9 into 10 power minus 3 Newton. If the two poles are equal in strength and are separated by a distance of 10 centimeter, calculate the pole strength of each pole. மேக்னெட்டுக்கு அக்ராஸா உள்ள ஃபோர்ஸ் கொடுத்துட்டு போல் ஸ்ட்ரென்த் கேட்டிருக்காங்க. இது ஒரு ஒன்லைன் ப்ராப்ளம் தான். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்கு. இதுல டேட்டா போட்டா ஆன்சர் வந்துடும். F 9 into 10 power minus 3 mu naught 4 pi into 10 power minus 7 4 pi retain. ரெண்டு போலோட போல் ஸ்ட்ரென்த் ஈக்குவலுங்கிறாங்க. அதனால ரெண்டையுமே எம்னு மாத்தி எம் ஸ்கொயர்னு மாத்திட்டான். ஆர் 10 சென்டிமீட்டருங்கிறாங்க, அதை மீட்டரா மாத்திக்கலாம். இப்ப நீங்க சால்வ் பண்ணி எம் கண்டுபிடிச்சிக்கலாம். நாம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல ஃபோர்ஸை வச்சு ப்ராப்ளம் பார்த்தோம். 30 ப்ராப்ளம் பார்த்துருப்போம். அந்த மாதிரிலாம் இங்க வராது. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருந்திருக்கும். அப்படியெல்லாம் ஒரு வெரைட்டி இங்க வராது. என்ன காரணம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல சார்ஜஸ் எல்லாம் ஐசோலேட்டடா நம்மளுக்கு இருந்தது. ஒரு தனி பிளஸ் சார்ஜ், தனி மைனஸ் சார்ஜ் எல்லாம் கிடைக்கும். மேக்னெட் எப்பயுமே மோனோபோல் கிடையாது, டைபோல். அதனால ப்ராப்ளம்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அளவுக்கு கிரியேட்டிவா இங்க எதுவும் என்ன பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாது. அது இல்லாம இது அனலாகி ஸ்டைல். இன்னைக்கு கிளாஸோட எண்ட்ல அனலாகி ஸ்டைல் ஒண்ணு அவ்வளவு சக்சஸ் கிடையாது. இந்த ரூட்ல போறது ராங்கு, நம்ம ரூட்டை மாத்தணுங்கிற ஐடியாவும் கிடைச்சிடும். அதனால பெருசா இதுல ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர்றது இல்லை. வந்தா சிம்பிளா வரும். நான் இந்த மாதிரி நடத்தலைன்னா கஷ்டமா தோணும், நடத்திட்டா ஈஸியா மாறிடும். அதனால ஒரு கிளான்ஸ் சின்ன சின்ன ப்ராப்ளமும் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன். கிளியர் தானே? திருப்பி இப்ப கவனிக்கணும், நோட்ஸ் பார்க்க கூடாது. ஃபாரடே தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட பத்தி பேசுறாரு. இங்க அன்பார்ச்சுனேட் என்னன்னா அது கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியலனாலும் நம்மளா டயக்ராம் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு ஃபாரடே ஒரு சஜஷன் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கறப்ப யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா எப்படி டிரா பண்றது, நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா எப்படி டிரா பண்றதுங்கிற கிளாரிட்டியும் கொடுக்குறாரு. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா நீங்க ஒரே மாதிரியான லைன் போடணும், ஸ்பேசிங்கும் ஈவனா இருக்கும். இதுதான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான பிக்சர் ரெப்ரசன்டேஷன். நான் யூனிஃபார்ம்னா இந்த ஸ்பேசிங்கையும் மாத்தலாம், லைனோட லென்த்தையும் மாத்தலாம். அது நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான பிக்சர் ரெப்ரசன்டேஷன். அது நம்ம சிலபஸ்ல இல்ல, விட்டுறலாம். இதான் இருக்கு, இதை எடுத்துக்கலாம். இதுல ஒரு டைபோல பிளேஸ் பண்ணுவோம், எலக்ட்ரிக் டைபோல. இப்ப இந்த செக்மெண்ட் முடிகிற வரையும் இந்த பேனா தான் டைபோல். இந்த பக்கம் மைனஸ் சார்ஜ், மூடி இருக்கிற சைடு பிளஸ் சார்ஜ் அசூம் பண்ணிக்கலாம். இந்த டைபோல நீங்க ஹரிசாண்டலா வைக்கலாம், வெர்டிகலா வைக்கலாம், ஆன்டி பேரலா வைக்கலாம், இன்க்ளைண்டா வைக்கலாம். நான் இன்க்ளைண்டா வைக்கிறேன். ஏன் இன்க்ளைண்டா வைக்கிறேன்னா இன்க்ளைண்டா வச்சாதான் நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதனால இன்க்ளைண்டா வைக்கிறேன். இது ஒரு மைனஸ் சார்ஜ், அதுக்கு ஈக்குவலா ஒரு பிளஸ் சார்ஜ், இன்க்ளைனேஷன் தீட்டா. டைபோலோட லென்த் 2Dன்னு போட்டுக்கிறேன். டைபோல் உள்ள வந்துருச்சுனாவே டைபோல் மூமெண்ட்ங்கிற அந்த கேரக்டர் உள்ள வரும். டைபோல் மூமெண்ட் வெக்டார் குவான்டிட்டி. வெக்டார் குவான்டிட்டினா அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ரம் மைனஸ் டு பிளஸ் இருக்குன்னு ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அதோட டைரக்ஷனையும் மார்க் பண்ணிடுங்க, இ வெக்டார். இப்ப அடுத்து என்ன? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சோம். எங்கெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கோ அங்கெல்லாம் சார்ஜ் வச்சா அந்த சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு டெஃபினிஷன் ஃபார்முலா ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் யூஸ் பண்ணோம். E is equal to F by Q naught, F is equal to E Q naught. இதை பயன்படுத்தி இந்த சார்ஜோட ஃபோர்ஸ் எழுதுங்க, which is F is equal to EQ. ஃபோர்ஸும் வெக்டார் தான், அப்ப அதுக்கும் டைரக்ஷன் இருக்கும். இந்த இடத்துல டைரக்ஷன் ரூல் என்னன்னா பிளஸ் சார்ஜ்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஃபேவரா டிரா பண்ணும். அதே மாதிரி இங்க இது எலக்ட்ரிக் ஃபீல்டு, சார்ஜ் இருக்கு, அப்ப இங்க ஃபோர்ஸ் வரும், இஸ் ஈக்குவல் டு EQ. டைரக்ஷன் இப்படி போட்டிருக்கேன், ஏன்னா இது மைனஸ் சார்ஜ், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அன்ஃபேவரா போகும். எங்கெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கோ அங்க சார்ஜ் இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால அந்த சார்ஜுக்கு ஒரு ஃபோர்ஸ் வருங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல இங்கேயும் ஃபோர்ஸ் ஆஃப் டைபோல் மார்க் பண்ணிட்டேன். நாம செட் பண்ணிருக்கிறது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அப்ப இ வேல்யூ மாறாது. டைபோல்ல சார்ஜ் எப்படி இருக்குன்னா ஈக்குவலா இருக்கும், அப்ப இயும் கியூவும் ஈக்குவல் ரெண்டு சைடுமே. அப்ப ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். ஆனா ஃபோர்ஸோட டைரக்ஷன் ஆப்போசிட்ல இருக்கு, அப்ப ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். அப்ப கேன்சல் ஆகி உங்களுக்கு நெட் ஃபோர்ஸ் 0 ஆயிடும்.
நெட் ஃபோர்ஸ் ஜீரோனா லீனியர் மோஷன் வராது. லீனியர் மோஷனுக்கு இன்னொரு பேர் டிரான்ஸ்லேஷனல் மோஷன், ரைட் அண்ட் லெஃப்ட் அந்த மாதிரி மூவ் ஆகாது. நெட் ஃபோர்ஸ் ஜீரோவா இருந்தாலும் இந்த ஃபோர்ஸோட ரெஃபரன்ஸ் லைனும் இந்த ஃபோர்ஸோட ரெஃபரன்ஸ் லைனும் மீட் பண்ணாது. அதாவது ரெண்டு ஃபோர்ஸஸ் ஈக்குவலா இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு, அவங்க ரெஃபரன்ஸ் லைன் மீட் பண்ணல. அததான் நான் நாட் இன்லைன்னு சொல்றேன். அப்படின்னா இப்ப இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் இப்படி இருக்குன்னா ரெஃபரன்ஸ் லைன் இப்படி வரும், இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் இப்படி இருக்குன்னா ரெஃபரன்ஸ் லைன் இப்படி போகும். அவங்க தான் மீட் பண்ணவே இல்லை, வேற வேற ட்ராக்ல போறாங்க. அதை தான் நான் நாட் இன்லைன்னு சொல்றேன். எப்பெல்லாம் ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் அவங்களோட ரெஃபரன்ஸ் லைன் மீட் பண்ணலையோ அப்பெல்லாம் அதை பிசிக்ஸ்ல கப்புள்னு சொல்லுவாங்க. கப்புள் எங்க இருக்கோ அங்கெல்லாம் ரொட்டேஷன் வரும். ரொட்டேஷன் இருக்குன்னா இங்க நம்ம டார்க் கால்குலேட் பண்ணுவோம். அப்ப நீங்க இன்க்ளைண்டா வச்ச டைபோல் கப்புள்னால ரொட்டேட் ஆகி இப்படி டர்ன் ஆக ஆரம்பிக்கும். அப்படின்னா நான் டார்க்கை கால்குலேட் பண்ணுவேன், டார்க்கை எவாலுவேட் பண்ணுவேன். டார்க்கை கால்குலேட் பண்றதுக்கு ஒரு புக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கும். ஒரு மாதிரி குழப்பி இருப்பாங்க. பட் என்கிட்ட 11th படிச்ச பசங்களுக்கு நல்லா தெரியும், எப்பெல்லாம் டார்க் வருதோ அப்ப அதை கால்குலேட் பண்றதுக்கு நான் ஒரே ஸ்டைல் ஃபார்முலா தான் சொல்லியிருப்பேன். அந்த ஃபார்முலாவை தான் திருப்பி நான் யூஸ் பண்ண போறேன். டார்க் tau is equal to any one force into perpendicular distance. இதை வச்சு யூனிட் எழுதிடலாம். ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன், பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸோட யூனிட் மீட்டர். ரெண்டு ஃபோர்ஸ்ல ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் எழுதுன்னு எழுதிட்டேன் ஈக்யூ. பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வேணும். அப்ப அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃப்ரேம் பண்றாங்க. ஃபோர்ஸ் வெக்டார் குவான்டிட்டி, வெக்டாருக்குன்னு ஒரு பேசிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்ன ப்ராப்பர்ட்டினா ஒரு வெக்டாரை ஒரு இடத்துல இருந்து கட் பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்ப நான் இங்க இருந்து கட் பண்ணி அந்த வெக்டாரை இங்க போடுறேன். அப்படி போட்டா எனக்கு இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கு நடுவில் ஒரு கேப் தெரிய ஆரம்பிக்கும். இந்த கேப் தான் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்ப இதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த ட்ரையாங்கிள் இருந்து நான் சைன் தீட்டா எவாலுவேட் பண்றேன். சைன் தீட்டாவோட ஃபார்முலா ஆப்போசிட் சைடு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பை ஹைபாட்னஸ் 2d. ஃப்ரம் திஸ் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டா 2d சைன் தீட்டான்னு ஒண்ணு. ஸோ அதை இங்க ஃபில் பண்றேன், 2d சைன் தீட்டா. அப்படி ஃபில் பண்றப்ப எனக்கு Q2dன்னு ஒரு போர்ஷன் கிடைக்குது. Q2dங்கிறது யாருன்னா எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் P. அப்போ ஃபார்முலா எனக்கு PE சைன் தீட்டான்னு அப்டேட் ஆகுது. எனக்கு ரிசல்ட்ல சைன் தீட்டா வருது. அப்ப வெக்டார் மேக்ஸ் என்ன சொல்லுதுன்னா சைன் தீட்டா வந்தா நீங்க கிராஸ் ப்ராடக்ட்ல எழுதலாம்னு சொல்லுது. ஸோ நான் கிராஸ் ப்ராடக்ட்ல எழுதிட்டேன். கிராஸ் ப்ராடக்ட் என்ன சொல்லுதுன்னா உன் ஆன்சர் வெக்டார்னு சொல்லுது. எப்பெல்லாம் கிராஸ் ப்ராடக்ட் வருதோ அப்ப ரிசல்ட் வெக்டாரா இருக்கும். அப்படி வெக்டார்னா இதோட டைரக்ஷன் எனக்கு வேணும். நம்மளோட ஸ்டைல் டைரக்ஷனை டயக்ராம்ல மார்க் பண்றதா? அப்படிதான் நான் உனக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபுல்லாவே நடத்திருப்பேன். ஆனா டார்க்கோட டைரக்ஷனை டயக்ராம்ல மார்க் பண்ணல, நம்ம மார்க் பண்ண முடியாது. காரணம் நம்ம வரைஞ்சிருக்கிறது 2D டயக்ராம். 3D வரைஞ்சாதான் மார்க் பண்ண முடியும். 3D அப்படி யாரும் எந்த இடத்துலயும் வரையறது இல்லை. அதனால நம்மளும் வரையல, டைரக்ஷன் மார்க் பண்ண முடியலங்கிறதுனால வெக்டார் மேக்ஸோட சப்போர்ட்டை யூஸ் பண்ணியே டைரக்ஷனை புரிஞ்சுட்டு இருக்கோம். எப்பெல்லாம் கிராஸ் ப்ராடக்ட் வருதோ அப்ப ஆன்சரோட டைரக்ஷன் இவங்க ரெண்டு பேருக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கும். அதனால நீங்க இப்படி எழுதினாவே போதும், மார்க் பண்ண அவசியம் இல்லை. டைரக்ஷன் ஆஃப் டார்க் இஸ் பெர்பெண்டிகுலர் டு போத் P and E. மார்க் பண்ணல, எழுதுனா போதும். இருந்தாலும் நீ இமேஜின் பண்ணி பார்க்கலாம். இப்ப இதான் டைபோல்னு முடிவு பண்ணியாச்சு. இதை நான் மைனஸ் சார்ஜ், இதை பிளஸ் சார்ஜ்னு எடுத்துக்கிறேன். அப்ப டைபோல் மூமெண்டோட டைரக்ஷன் ஃப்ரம் -to + இப்படி இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன், டைபோல் மூமெண்ட் இந்த டைரக்ஷன். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட், டைபோல் மூமெண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் பெர்பெண்டிகுலர்னா இந்த டைரக்ஷன். அப்ப இந்த ஆக்சிஸை ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு தான் டைபோல் சுத்தும். அப்ப டைபோலோட டார்க் வில் ஹாவ் டைரக்ஷன் ஆன் திஸ் சைடு அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், லைட்டா புரிஞ்சுக்கலாம். டெப்தா புரிஞ்சுக்கிறன்னு அவசியம் இல்லை, நீ ஸ்டேட்மெண்ட் எழுதுனா போதும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல டீடைல்டா படிச்சிருக்கோம். இதை மட்டும் படிச்சுட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல ஸ்டாப் பண்ணல, சில முக்கியமான கன்க்ளூஷன்ஸ் எடுத்தோம். இப்ப நீங்க ஒரு டைபோலை இன்க்ளைண்டா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணிட்டீங்க. அப்ப கப்புள், அதனால ரொட்டேஷன், அதனால டார்க்னு டைபோல் இப்படி ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். இப்படி ரொட்டேட் ஆகி அது ஹரிசாண்டல் பொசிஷனுக்கு வர்றப்ப தீட்டா 0 ஆயிடும். தீட்டா 0 ஆயிடுச்சுன்னா டார்க்கும் 0 ஆகி அதுக்கப்புறம் ரொட்டேஷன் நடக்காம ஸ்டாப் ஆயிடும். அப்ப நீங்க டைபோலை எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வச்சு சுத்திக்கிட்டே எல்லாம் இருக்காது,
நீங்க இன்க்ளைண்டா வச்சா பேரலா அலைன் ஆகுற வரை என்ன ஆகும்? ரொட்டேட் ஆகி ஸ்டாப் ஆயிடும். நீங்க வைக்கிறப்பே பேரலா வச்சா சுத்தமாவே சுத்தாது. நீங்க சப்போஸ் இன்க்ளைண்டா வச்சுட்டீங்க, ரொட்டேட் ஆகி இங்க வந்துருச்சு. இப்படி வந்தது உங்களுக்கு பிடிக்கல, போயிட்டே இருக்கிறப்ப நீங்க இதை கிராஸ் பண்ணி போறப்போ ஒரு குத்து ஒண்ணு விடுறீங்க, அடிக்கிறீங்க. அடிச்சா உடனே இது டேர்ன் ஆகும். டேர்ன் ஆனா திருப்பி கப்புள் கிடைச்சு ரொட்டேட் ஆகி ஹரிசாண்டலா வரும். அப்ப ஹரிசாண்டலா இருக்கிற டைபோல நீங்க என்ன நோண்டினாலும் என்ன டார்ச்சர் பண்ணாலும் என்ன பார்க்கும்? அதே இடத்துக்கு தான் வரும். அதனால இந்த பொசிஷனுக்கு ஸ்டேபிள் ஈக்லிபிரியம்னு பேர். தீட்டா ஜீரோனா ஸ்டேபிள் ஈக்லிபிரியம்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா இதான். அப்ப யூக்லிபிரியம்னா என்ன? டார்க் ஜீரோ, அதான் யூக்லிபிரியம். ஸ்டேபிள்னா என்ன? நீ என்ன நோண்டினாலும் அதே இடத்துக்கு தான் இருக்கும், அதே இடத்துல தான் இருக்கும். அதனால அது ஸ்டேபிள் ஈக்லிபிரியம்னு சொல்றேன். இது ஒரு பாயிண்ட். இப்ப நான் டைபோல்ல இது பிளஸ் இது மைனஸா? டைபோல் மூமெண்ட் டைரக்ஷன் இப்படி இருக்குமா? எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கா? அதனால தீட்டா ஜீரோ. கேஸ மாத்துவோம், இப்படி கொண்டு வாங்க. இது பிளஸ் இது மைனஸ். அப்ப டைபோல் மூமெண்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கும். அப்ப ரெண்டு எப்படி இருக்கு? ஆப்போசிட்ல இருக்கு. அப்ப தீட்டா என்ன ஆயிரும்? 180 வந்துடும். தீட்டா 180 போட்டாலும் டார்க் ஜீரோ வரும். டார்க் ஜீரோனா அது யூக்லிபிரியம். ஆனா இது அன்ஸ்டேபிள் யூக்லிபிரியம்னு சொல்லலாம். ஏன் இது அன்ஸ்டேபிள் யூக்லிபிரியம்னா, இப்ப இந்த பொசிஷன்ல இருக்கிற டைபோல நீ எக்ஸ்டர்னலா ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணி விட்டா, லைட்டா நோண்டி விட்டா உடனே இப்படி திரும்பிடும், ஸ்டேபிளுக்கு ஒன்று. அதனாலதான் அது அன்ஸ்டேபிள் யூக்லிபிரியம்னு சொல்றாங்க. ஸ்டேபிள்ல இருக்கிறவனை நீ என்ன நோண்டினாலும் ஆடிட்டு இங்கே வந்துடும். அன்ஸ்டேபிள்ல இருக்கிறவனை நோண்டி விட்டா ஸ்டேபிளுக்கு வந்துடும். இதுவும் நாம டிஸ்கஸ் பண்ணோம். இதோடய ஸ்டாப் பண்ணல. இந்த மாதிரி இன்னைக்கு இந்த டைட்டில் நடத்துவேன்னு எனக்கு தெரியும். நீ மறந்துடக்கூடாதுங்கிறதுனால அடிஷனலா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பான். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பதில் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் செட் பண்ணா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தி மைல்டா டிஸ்கஸ் பண்ணி, அதுல இருந்து மைக்ரோவேவ் ஓவன் அப்படிங்கிற குக்கிங் டிவைஸ் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறதையும் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பான். நோட்ஸ்ல அதுக்கான ஹிண்ட் இருக்கும், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நோட்ஸ்ல. உனக்கு சந்தேகமா இருந்தா அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ண வீடியோ தான் வெப்சைட்ல இருக்குமே, அதுல போய் வேணாலும் நீ திருப்பி என்ன பண்ணிக்கலாம், பாத்துக்கலாம். பட் நம்மளுக்கு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் சிலபஸ்ல கிடையாது, யூனிஃபார்ம் தான் உண்டு. அதனால நீ அதோடய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். பட் ஞாபகம் வச்சுக்கிறனுங்கிறதுக்காண்டி அதை சொல்லியிருப்பான். நம்ம ஒரு மாதிரி வேகா படிச்சுக்கிட்டே இருப்போம், ப்ராப்ளமா ஒரு வெக்டாரா ஒரு தலைவலியா இருக்கும். அதனால இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணுங்கிறதுனால அதை சொல்லியிருப்பேன். இப்ப ஏன் இவ்வளவும் திருப்பி நடத்துறேன்னா, அனலாகி படி இதே டைட்டில் இங்கேயே இருக்கு. இது என்ன டைட்டில்? எலக்ட்ரிக் டைபோல் இஸ் பிளேஸ்ட் இன் அன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இதான் டைட்டில் இதுக்கு. அப்ப இங்க என்ன வரணும்? மேக்னெட்டிக் டைபோல் பிளேஸ்ட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்ப நீ டயக்ராம்ல என்ன பண்ணும்? ஈக்கு பதில் பின்னு போடணும், எலக்ட்ரிக் டைபோலுக்கு பதில் மேக்னெட்டிக் டைபோல் போடணும். டேர்ம்ஸ் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். அப்ப எண்ட் ரிசல்ட் டார்க் எனக்கு எப்படிப்பா அப்டேட் ஆகும்? பி எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்டுக்கு பதில் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட், இ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பதில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் மூமெண்ட், சைன் தீட்டாக்கு பதில் சைன். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நான் அனலாகி நோட்ஸ்ல என்ன பண்ணிருப்பான், டெரைவ் பண்ணிருப்பான். நீ எக்ஸாமுக்கு டெரைவ் பண்ண அவசியம் இல்லை. எக்ஸாமுக்கு நீ ப்ரிப்பேர் பண்றப்ப உட்கார்ந்து இதை டெரைவ் பண்ண அவசியம் இல்லை. இதை பண்ணிட்டேனாவே போதும், ஈஸியா இதை என்ன பண்ணிக்கலாம், ஸ்பாட்லயே நீ டெரைவ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா ரெண்டு விதம் இருக்குப்பா. நான் இதை பத்தி எதுவும் பேசாம இதை மட்டும் நடத்துறது ஒரு ஸ்டைல். எனக்கு அதுல உடன்பாடு இல்லை, நல்லா இருக்காது. இதை நடத்திட்டா இதை நடத்த தேவையில்லை, ஈஸியா என்ன பண்ணிக்கலாம்னா புரிஞ்சுக்கலாம். ஆல்சோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் கண்டென்ட் எப்படி இருக்கும், ரீவைண்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நான் சொன்ன அந்த கம்பேரிசன் நோட்ஸ்ல இது இருக்கும், நீ பாத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னதான், நான் உனக்கு டீடைல்டா சொல்றேன்னா இங்க கொஞ்சம் சுருக்கமா இருக்கும். நீ உனக்கு டீடைல்டா வேணா எங்க போய்க்கலாம், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் போய்க்கலாம், போய் எடுத்துக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோ, இந்த மாதிரி யாரையும் அனலாகி பண்றது அப்படிங்கிற அந்த குழப்பமும் வரும். அதுக்குதான் அந்த கம்பேரிசன் நோட்ஸ். அந்த நோட்ஸ் கையில இருந்தா போதும். ஓகே, இதுவரையும் நம்ம அனலாகி பண்ணலாம், இதுக்கு மேல பண்ண முடியாதுன்னு முடிவு பண்ணலாம். ஓகே தானே? இப்ப எனக்கு ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டேர்ம்ஸ்ல 18th ப்ராப்ளம் இருக்கு. A closely wound solenoid of 2000 tons and area of cross section 1.5 into 10⁻⁻⁴ meter square carries a current of 2 ampere. It is suspended through its center
and perpendicular to its length, allowing it to turn in a horizontal plane in a uniform magnetic field 5 into 10 power minus 2 Tesla, making an angle of 30 degree with the axis of solenoid. The torque on the solenoid will be, first point, solenoidனாலும் பார் மேக்னெட்னாலும் ஒண்ணுதான். பார் மேக்னெட், மேக்னெட்டிக் டைபோல், solenoid எல்லாரும் ஒண்ணுதான். எப்படி? solenoidங்கிற டைட்டில் ஆம்பியர் சர்க்யூட் லாவுக்கு கீழே நடத்துவோம். அப்ப சொல்லித்தரேன். அதுவரை ரெண்டு என்னது ஒண்ணுன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்ப solenoidோட டார்க் கேட்டிருக்காங்கன்னா இதான் ஃபார்முலா. டேட்டா போட்டா ஆன்சர் வந்துடும். ஒரு சின்ன ட்விஸ்ட், மேக்னெட்டிக் மூமெண்ட் அவங்க ரெடிமேடா கொடுக்கல, கரண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கு நம்ம ஒரு டூப்ளிகேட் ஃபார்முலா ரெடி பண்ணி வச்சிருக்கோம், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன ஃபார்முலா? கரண்ட் இன்டு ஏரியா. அதை பயன்படுத்திக்கோங்க. அடுத்த ட்விஸ்ட், கிவன் டேட்டால நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்ததுன்னா அதை பக்கத்துல சேர்த்துக்கோங்க. யாருக்கு பக்கத்துல? கரண்ட்டுக்கு பக்கத்துல. வேற எங்கேயும் சேர்க்க கூடாது. இதுக்கு ஒரு ஸ்ட்ராங் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. இதுவும் நான் solenoidல சொல்லித்தரேன். அப்ப இது ரெண்டையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா இந்த ப்ராப்ளம் ஈஸியா முடிச்சிடலாம். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 2000, கரண்ட் 2 ஆம்பியர், ஏரியா 1.5 into 10 power minus 4 மீட்டர் ஸ்கொயர், மேக்னெட்டிக் ஃபீல்ட் 5 into 10 power minus 2 டெஸ்லா, தீட்டா 30 டிகிரி. அவ்வளவுதான். சும்மா நம்ம ஒரு தியரி படிக்கிறோம், அதை கான்பிடென்டா எடுத்துக்கிறணும், கான்பிடென்டா அதை பத்தி ஞாபகம் வச்சுக்கிறோங்கிறதுக்கு ஒரு குட்டி ப்ராப்ளம், அவ்வளவுதான். solenoidனு வருது, solenoidல போய் இந்த ப்ராப்ளம் பார்க்க மாட்டோம். solenoidம் பார் மேக்னெட்டும் ஒண்ணுங்கிறது solenoidல கன்ஃபார்ம் பண்ணி, ஓகே தானே? டிக் பண்ணிடு. இப்ப திருப்பி நீங்க கவனிக்கணும். நான் இந்த செட்டப்ல ஒரு எலக்ட்ரிக் டைபோல 30 டிகிரி இன்க்ளினேஷன்ல வச்சுட்டேன். உடனே கப்புள் கிடைச்சு ரொட்டேட் ஆகி ஹரிசாண்டலா அலைன் ஆகி, எனக்கு இது பிடிக்கல. அப்ப நான் உன்னைய கூப்பிட்டு சொல்றேன், இந்த மாதிரி நான் இன்க்ளைண்டா வச்சேன், 30 டிகிரில கப்புள்னால ரொட்டேட் ஆகி ஹரிசாண்டலா அலைன் ஆயிடுச்சு, நீ பழைய மாதிரியே இதை 30 டிகிரி கொண்டு வந்துரு அப்படின்னு உன்கிட்ட சொல்றேன். நீ எப்படி கொண்டு வருவ? எக்ஸ்ட்ராவா எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணாதான் கொண்டு வர முடியும். பிசிக்ஸ்ல ஸ்பெண்ட் பண்ற எனர்ஜிக்கு இன்னொரு பேர் ஒர்க். அப்ப நீ ஒர்க் பண்ணி ஹரிசாண்டலா இருக்கிறத பழைய மாதிரியே என்ன பண்ணும்? இன்க்ளைண்டா எடுத்துட்டு வரணும். அப்ப அந்த ஒர்க்கோட ஃபார்முலால இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒர்க்கோட ஃபார்முலா என்னன்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மென்ட். இது லீனியர் மோஷன். நாம இப்ப இருக்கிறது ரொட்டேஷனல் மோஷன். அப்ப டார்க் இன்டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட். இந்த ஒர்க்குக்கு இன்னொரு பேர் தான் எனர்ஜி. நான் ஒர்க்க டபிள்யூன்னு எழுதாம டிடபிள்யூன்னு எழுதுறேன். அப்ப எனர்ஜியை யூன்னு எழுதாம டியூன்னு எழுதுறேன். டார்க்க மெயின்டைன் பண்ணிட்டு தீட்டாவை டி தீட்டான்னு எழுதுறேன். இப்போ உனக்கு ஒரு சந்தேகம் வரும், இப்படி சிம்பிளா இருந்த ஃபார்முலா ஏன் டிஃபரன்சியேஷன் அப்பியரன்ஸ்ல வந்துச்சு? நான் இப்படி இருக்கிற டைப்போல எவ்வளவு டிகிரி ரொட்டேட் பண்ண சொன்னா 30 டிகிரி. நாளைக்கே நான் வந்து 20 டிகிரி, 40 டிகிரி, 50 டிகிரி அந்த ஆங்கிளை மாத்திக்கிட்டே இருக்கலாம். அப்ப நான் ஆங்கிளை மாத்த ரிசல்ட் மாறும். அப்ப ரொட்டேட் பண்ற ஆங்கிள் வேரியபிளா இருக்கு. வேரியபிள்னா அதுக்கு டிஃபரன்சியேஷன் லுக் வந்துடும். அதனாலதான் நான் டி தீட்டான்னு போட்டிருக்கேன். அப்ப ஆங்கிள் வேரியபிள்னா ஸ்பெண்ட் பண்ற எனர்ஜி ஆர் ஒர்க்கு என்னது? வேரியபிள். அதனால டியூ டிடபிள்யூ. இப்ப டார்க்குக்கு பதில் நீங்க இந்த ஃபார்முலாவை ஃபில் பண்ணுங்க. இங்க ஒரு சந்தேகம் வரும், இந்த டார்க் இருக்குல்ல பி சைன் தீட்டா, அது டைபோல் இங்க இருந்து இப்படி வர்றப்ப ஜெனரேட் ஆகுது. இப்ப நாம என்ன பிளான் பண்ணிருக்கோம்? இங்க இருந்து டைபோல் அங்க கொண்டு போகணும் பிளான் பண்ணிருக்கோம். அப்ப நாம தான் டார்க் கொடுக்கணும். நாம கொடுக்கிற டார்க்குக்கு போய் இந்த ஃபார்முலா எழுதிருக்கோமே, ரைட்டா ராங்கான்னு டவுட் வரும். ரைட்டு தான். இப்படி இருக்கிறப்ப டெவலப் ஆகுற டார்க்கு, இப்படி இருக்கிற டைபோல நம்ம அந்த பக்கம் கொண்டு போறதுக்கு ஆஃபர் பண்ற டார்க்கும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். அதனால இதுல டெவலப் ஆன டார்க்கும் நாம கொடுக்கிற டார்க்கும் ஈக்குவல், மேக்னிடியூட் ஈக்குவலா தான் இருக்கும். அதனால இந்த பேட்டர்னே அப்படியே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இங்க பயன்படுத்திக்கலாம், தப்பு கிடையாது. இப்ப இன்டகிரேட் பண்ணுங்க. இன்டகிரேட் பண்ணா உங்களுக்கு யூ கிடைச்சிரும், அது டபிள்யூ கிடைச்சிரும். இன்டகிரேட் பண்றப்ப லிமிட் போடுங்க. இப்ப நான் எவ்வளவு டிகிரி சொல்லியிருக்கேன்? 30 டிகிரியா? அப்ப 0 to 30. 90 டிகிரினா 0 to 90. 90 to 270 டிகிரினா 90 to 270. இங்கதான் நீங்க என்ன பண்ணணும்? லிமிட் போடணும். அது கொஸ்டின் செட்டரோட சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி மாறும். நம்ம இன் ஜெனரல் தீட்டா 1 to தீட்டா 2ன்னு போட்டு, இப்ப பிஇ கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டா சைன் தீட்டாவை இன்டகிரேட் பண்ணா மைனஸ் காஸ் தீட்டான்னு வரும். லிமிட் தீட்டா 1 to தீட்டா 2. லிமிட் அப்ளை பண்ணுங்க. அப்ப மைனஸ் காஸ் தீட்டா 2, லோவர் லிமிட் போடுறப்போ ஒரு மைனஸ் வந்து பிளஸ் ஆகி காஸ் தீட்டா 1. இப்ப இந்த ஃபார்முலால இந்த இடத்துல
நான் சொன்ன 0 to 30 டிகிரியை போட்டு சிம்பிளிஃபை பண்ணா உனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு எனர்ஜி கிடைக்கும். இப்படி இருக்கிற டைபோலுக்கு நீ கால்குலேட் பண்ண எனர்ஜியை இங்க கொடுக்கணும். கொடுத்தா அது என்ன ஆகும்? 30 டிகிரில வந்து நின்றும். 30 டிகிரில இதை நிறுத்திட்டு 30 டிகிரி கொண்டு வந்துட்டு நீ ஏன்ட்ட வந்து சொல்ற நான் 30 டிகிரி கொண்டு வந்துட்டேன் வந்து பாருங்க அப்படின்னு. நான் வந்து பாக்குறப்ப அது எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கு. ஏன்பா நீ இப்படி கொண்டு வந்தோடனே கப்புள் கிடைச்சிரும், கப்புள்னால ரொட்டேட் ஆகி திருப்பி அலைனாங்க. அப்ப நான் பாக்குறப்ப அகைன் ஹரிசாண்டலா இருக்கு. இப்ப நான் உன்னை சத்தம் போடுறேன், பிளேம் பண்றேன். நீ ஏமாத்துற, கொண்டே வரல, என் டைமை வேஸ்ட் பண்ற, ஒழுங்கா கொண்டு வந்துட்டு கூப்பிடு அப்படின்ட்டு. உனக்கு ஐடியா கிடைச்சிருச்சு கொண்டு போனா திருப்பி உடனே வந்துருன்ட்டு. அதனால நீ என்ன பண்ற, நீங்க பக்கத்துல நின்னு பாருங்க நான் கொண்டு வர்றதா அப்படின்னு சொல்லிட்டு என்னைய பக்கத்துலயே நிறுத்திட்டு அதே மாதிரி எனர்ஜி கொடுக்குறேன். 30 டிகிரிக்கு வந்துருச்சு. 30 டிகிரிக்கு வர்றப்ப நான் கண்ணை மூடிட்டேன், என்ன ஆகும்? மூடி திறக்கிறேன், சும்மா மினி இப்ப கண்ணை சிமிட்டிட்டேன், சிமிட்டி திறக்கிறேன், என்ன பாகும்? திருப்பி இங்க வந்துடும். அப்ப என்ன பிரச்சனை? நீ கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கொண்டு வந்தத அதே பொசிஷன்ல மெயின்டைன் பண்ணணும்னா நீ எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுக்கணும். கொடுக்கலன்னா அது அகைன் என்ன ஆயிரும்? இந்த பொசிஷனுக்கு டர்ன் ஆயிரும். அதனால நீ எக்ஸ்ட்ரா எவ்வளவு எனர்ஜி கொடுக்கணுங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு இதே ஃபார்முலாவை திருப்பி இன்டகிரேட் பண்ணுங்க வித்தவுட் லிமிட். இன்டகிரேட் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும்னா மைனஸ் பிஇ காஸ் தீட்டான்னு வந்துடும். காஸ் தீட்டா வந்துச்சுன்னா நீங்க டாட் ப்ராடக்ட்ல எழுதலாம். ஐ திங்க் எனக்கு இந்த டாட் ப்ராடக்ட் லாஜிக் இங்க எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது டெக்னிக்கலா. கிராஸ்னா எனக்கு இம்பார்ட்டன்ட், ஏன்னா குவான்டிட்டி வெக்டாரா இருக்கும், நான் டைரக்ஷன் பத்தி எல்லாம் பேசணும். டாட்னா குவான்டிட்டி ஸ்கேலாருங்கிறதுனால எனக்கு இது எசென்சியல் கிடையாது, ரிசல்ட்டை புரிஞ்சுக்கிறதா எசென்சியல். அப்ப நீங்க ரொட்டேட் பண்ண ஆசைப்பட்டா என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி லிமிட் போட்டு எவ்வளவு எனர்ஜின்னு கண்டுபிடிக்கணும். ஹோல்டுன்னு பிளான் பண்ணா என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலா டு ஹோல்ட் டு கீப் செர்டைன் பொசிஷன் அப்படின்னு சிங்கிள் பொசிஷன் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஆன்சர். பொதுவா இந்த எனர்ஜியை பொட்டன்சியல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஏன் பொட்டன்சியல் எனர்ஜின்னு சொல்றாங்கன்னா, நீ ஒரு 100 ஜூல் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி இங்கிட்டு கொண்டு போனா ஸ்பெண்ட் பண்ண எனர்ஜி உள்ள ஸ்டோர் ஆகி ஸ்டோரான எனர்ஜியை பயன்படுத்தி திருப்பி பழைய மாதிரியே வந்து எப்பெல்லாம் ரிவர்ஸ் எடுக்குதோ அப்பெல்லாம் நீ கொடுத்தது ஸ்டோர் ஆயிருக்கு, ஸ்டோர்ட பயன்படுத்தி தான் அது ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு நீ புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னா அப்ப நீ கொடுத்த எனர்ஜிக்கு என்ன பேரு? பொட்டன்சியல் எனர்ஜி. நீ எனக்கு எனர்ஜி கொடுத்து தள்ளி விடுற, நான் போய் நின்ட்டேன் அப்படின்னா அது எனர்ஜி ஆர் ஒர்க். நான் நிக்காம திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டேன்னா அப்ப நீ தள்ளி விடுறப்ப கொடுத்த எனர்ஜியை நான் என்ன பண்ணிட்டேன்? ஸ்டோர் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அப்ப அந்த எனர்ஜிக்கு என்ன பேரு? பொட்டன்சியல் எனர்ஜின்னு பேரு. அதை பயன்படுத்தி நான் ரிவர்ஸ் வரேன். இப்ப நான் சொல்லி கொடுத்ததுதான் ஒரிஜினல். இதே மாதிரிதான் நான் உனக்கு இது இப்ப எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் தான் நடத்துறேன். இதே மாதிரிதான் நான் உனக்கு அங்கே சொல்லி கொடுத்துருப்பேன். இப்ப இந்த ரொட்டேட் பண்றதுக்குலாம் அந்த அதே எக்ஸாம்பிள், இப்ப என்ன எக்ஸாம்பிள் சொன்னா அதே எக்ஸாம்பிள் தான் அன்னைக்கு சொல்லியிருப்பேன், மாத்திருக்க மாட்டேன். முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாது, ஒரு பேட்ச்லயே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருந்தேன். ரெக்கார்டிங் வந்ததுக்கு அப்புறம் அப்படி பண்றது இல்ல, குழம்பிடக்கூடாதுன்னு எல்லா பேட்சுக்கும் ஒரே எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். ஸோ மாத்திருக்க மாட்டேன். நீ போய் நோட்ஸையும் வெரிஃபை பண்ணிப்பாரு, வீடியோ வெரிஃபை பண்ணிப்பாரு. இப்ப தேவையில்ல, நம்ம திருப்பி படிச்சாச்சு. நோட்ஸை வெரிஃபை பண்ணா இதுல ஒரு ப்ராப்ளம் பண்ணிருப்பேன், செக் பண்ணிக்க. ஓகே தானே? வேற என்ன இதுல முக்கியமான பாயிண்ட் இருக்குன்னா, எல்லா புக்கும் ஒரு பாயிண்ட் தப்பு பண்றாங்க இந்த இடத்துல. இதுவரையும் கரெக்டா வந்துருவாங்க. இதுவரையும் கரெக்டா வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தீட்டா 190 அசியூம் பண்ணிக்குவாங்க. தீட்டா 190 போட்டா காஸ் 90 என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். 0 ஆயிடுச்சுன்னா அடுத்த ஆன்சர் என்ன வரும்? மைனஸ் பிஇ காஸ் தீட்டா 2 வருமா? தீட்டா 2 தீட்டான்னு மாத்திக்குவாங்க. மாத்தி இந்த ஃபார்முலா வந்துருச்சு அப்படின்ட்டு, இந்த ஃபார்முலா நான் வர்றதுக்கு எவ்வளவு ப்ரொசீஜர் சொன்னேன் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு டம்மி ரூட்ல ஃபார்முலாவை எடுத்துட்டு இந்த ஃபார்முலாவை ப்ராப்ளத்துல யூஸ் பண்ணிக்கோங்க, லாஜிக் கிடைக்கும். ஆன்சர் வர்றதுக்கு ஸ்டெப் போடக்கூடாது. ஆன்சர் எப்படி வந்துச்சோ அதை ப்ரொசீட் பண்ணி எடுக்கணும். அப்ப இது கரெக்ட். நீ வேணா எக்ஸாம்ல என்ன பண்ணிக்கலாம், இப்படி அசியூம் பண்ணிக்கலாம். இப்படி அசியூம் பண்றப்போ ஒரு டவுட் வரல, ஏன் 90 அசியூம் பண்ணிட்டு? நியாயமா டைபோல் எப்பயுமே எங்கப்பா இருக்கும்? இப்படிதான் இருக்கும். இப்படி எல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை, உடனே இப்படி வந்து. அப்ப அவங்க அசியூம் பண்ணியிருந்தாலும் 0 அசியூம் பண்ணியிருந்தா கூட சரிங்கலாம். அப்படி இல்லாம 90 எடுத்துக்கலாம் அப்படிம்பாங்க. எடுத்துக்கலாம்னா என்ன அர்த்தம்? அப்ப அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம், குழம்பி இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த ரிசல்ட் வர்றதுக்கு தப்பா தியரி எழுதிட்டாங்க. நீ எக்ஸாம்ல தப்பா எழுதிக்கோ, பிரச்சனை இல்லை. பட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு வரப்ப அந்த வேர்டிங்ஸை பார்த்து கரெக்டான ஃபார்முலா யூஸ் பண்ணு. இப்ப இது அப்படியே மேக்னடிசம்க்கு அடாப்ட் பண்ணுங்க. அப்ப என்ன பாகும்? இந்த இடத்துல எம்பி சைன் தீட்டா, எம்பி 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 எம்பின்னு வரப்போகுது. அவ்வளவுதான். டயக்ராமா அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம். உனக்கு அதுல மாத்துறதுல ஏதாவது இடர்பாடு வருது, குறைகள் வருது, சம பண்ண முடியல, கஷ்டமா இருக்குன்னா அனலாகி நோட்ஸை பாரு, இருக்கும், முடிச்சார். ஓகே தானே? 19th ப்ராப்ளம்.
வெயிட் பண்றான், கடைசியா சொல்றேன். A short bar magnet of magnetic moment 0.4 joule Tesla inverse is placed in a uniform magnetic field of 0.16 Tesla. The magnet is in stable equilibrium when the potential energy is அப்படிங்கிறாங்க. ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னா தீட்டா எவ்வளோப்பா? 0 டிகிரி. அப்ப தீட்டா ஒரு செட்டைன் ஆங்கிள் செட்டைன் நம்பர் கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்துட்டாங்கன்னா நீ இந்த ஃபார்முலா பயன்படுத்து. அப்ப U is equal to என்னது? மேக்னெட்டுங்கிறதுனால மைனஸ் எம்பி காஸ் தீட்டா. M வந்து 0.4ங்கிறாங்க, B 0.16, ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னா தீட்டா 0. சால்வ் பண்ண ஆன்சர். ஒரு டைரக்ட் ப்ராப்ளம் தான். டிக் பண்ணிட்டு 13th ப்ராப்ளம் ஹோம்ஒர்க்னு போட்டுட்டு 7th ப்ராப்ளம் எடுங்க. Considering a magnetic dipole which on switching on external magnetic field orient only in two possible ways, that is one along direction of magnetic field parallel to the field and another anti-parallel to magnetic field. Compute the energy for possible orientation அப்படின்னு சொல்றாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு எனர்ஜி. அப்ப இதான் ஃபார்முலா. ஏன்னா சர்டைன் பொசிஷன் சொல்லியிருக்காங்க, ரொட்டேட்னு சொல்லல. 13th ப்ராப்ளத்துல ரொட்டேட்னு இருக்கும், அதனால லிமிட் போட்டு பண்ணிருப்போம். இதெல்லாம் சர்டைன் பொசிஷன் டைரக்டா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பொசிஷன் parallel to magnetic field, அப்ப தீட்டா 0. ரெண்டாவது பொசிஷன் ஆன்டி parallel to magnetic field, அப்ப தீட்டா 180. தீட்டா 0 போட்டா காஸ் 0 1 உனக்கு U மைனஸ் எம்பின்னு வந்துடும். தீட்டா 180 போட்டா காஸ் 180 மைனஸ் 1 உனக்கு ஆன்சர் பிளஸ் ஆயிடும். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இது சிம்பிள் ப்ராப்ளம் தான். இந்த சிம்பிள் ப்ராப்ளம் கம் இந்த ஃபைனல் ஃபார்முலா வச்சு ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கவனிங்க, கவனமா பாருங்க. ஆல்ரெடி மேக்னெட்டிக் மூமெண்டோட யூனிட் நம்ம படிச்சிட்டோம், ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர்டு. இதை வச்சுதான் டூப்ளிகேட் ஃபார்முலாவும் ரெடி பண்ணும். இப்ப இந்த ஃபார்முலா வச்சு எம்மோட யூனிட் கண்டுபிடிக்கலாம்னு பிளான் பண்றான். யூனிட் கண்டுபிடிக்கிறப்ப மைனஸ் பிளே ஆகாது. காஸ் தீட்டாவுக்கு வேலை கிடையாது, ஏன்னா காஸ் தீட்டா ட்ரிக்னாமெட்ரி டேர்ம், அதுக்கு யூனிட் கிடையாது. இதுல இருந்து எம் கண்டுபிடிச்சா என்னப்பா வரும்? யூ பை பின்னு வரும். இப்ப யூனிட் எழுதுங்க. யூ யாரு? எனர்ஜி, எனர்ஜியோட யூனிட் ஜூல். பி மேக்னெட்டிக் ஃபீல்டு, டெஸ்லால கால் பண்றாங்க, அப்ப மேல போயிடுச்சுன்னா டெஸ்லா. இதுதான் எம்முக்கு அப்பப்ப நம்ம பார்த்த ப்ராப்ளம்ஸ்ல வந்து யூனிட். அப்ப எம் சம்பந்தப்பட்ட யூனிட் கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. இது இல்லாம பிக்கு இன்னும் 2 யூனிட் இருக்கு. ஒன்னு நியூட்டன் பை ஆம்பியர் மீட்டர், அது முன்னாடியே படிச்சாச்சு. இன்னொரு யூனிட் வெப்பர் பெர் மீட்டர் ஸ்கொயர், அதை பத்தி சொல்றேன்னு சொல்லியிருக்கா. இப்ப அடுத்த டைட்டில் படிக்கிறப்ப அது கிடைக்கும். ஓகே தானே? ஆல்மோஸ்ட் அனலாகியோட எண்டுக்கு வந்தாச்சு. டைம் என்ன ஆகுது? 9:20. சரி, அப்ப நாளை பார்ப்போம். 9:20 ஆயிடுச்சா? சரி, அப்ப நாளைக்கு பார்ப்போம். அப்ப இதோட தொடர்ச்சி இன்னும் ஒண்ணே ஒண்ணு இருக்கு, அது நாளைக்கு பார்ப்போம்.